Hello my dear students. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா கொண்டா. நமக்கு வந்து half yearly போயிட்டு இருக்கு. So half yearly preparation அதை விட சூப்பரா போயிட்டு இருக்கு. So அதை enhance பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சிறப்பா 4 marks and 7 marks compulsory super important questions தெளிவா முடிக்க போறோம். கரெக்ட்டா? ஆரம்பிப்போமா? I think we have got few comments. Hi sir. Hello, I am Prajit. Hello Prajit. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று எப்படி இருந்துச்சு செஷன்? சூப்பராக இருந்துச்சா? வாட் டு யூ ஃபீல்? எஸ், வந்திருக்கோம்ல. குயிக்காக ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஒரு மெசேஜ். அதான் மெசேஜ் தான், கமெண்ட் தான், பட் டெக்னிக்கலி இட் இஸ் த சேம். யா, ஸோ பிரஜித், ஸோ யூ ஹேவ் டு டெல் மீ, நேற்று செஷன் எப்படி போச்சுடா? நேற்று நல்லா ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு? உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அடுத்து பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? நம்ம காலையில் செஷன் வச்சுருக்கோம்டா. ஓகே, பார்ப்போம் பசங்க எந்த அளவுக்கு வராங்க இல்லைங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி வீல் ப்ரொசீட். சூப்பர் சார். ஓகே பிரஜித், ஃபென்டாஸ்டிக் தான், நைஸ். ஸோ அதே ப்ரிப்பரேஷனை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு பயாலஜி உங்களுக்கு 2 mark 4 mark 7 mark எல்லாம் முடிச்சு கொடுத்துறோம். நீங்கள் பயாலஜி டென்ஸ்டே ஆக வேண்டாம், அந்த டென்ஷனை விட்டுருங்க, இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிருவீங்க. ஓகே, so there's no need of any tensions. Okay, காலையில் ஐ திங்க் வித்தின் 1.5 hours 2 hours மேக்ஸ் அதையும் நம்ம முடிச்சிருவோம். இப்போ இன்னைக்கு காலையில் உங்களை பயாலஜி முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ பயாலஜி முடிச்சுனா என்ன பண்ணலாம்? நீங்கள் அசால்ட்டாக ஈஸியாக அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஹலோ ஹலோ ஹேமபிரியா, ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங் டா. ஓகே, வெரி குட். மேக் ஷூர் யூ ஆர் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டா. சரியா? The class was ended. No, that's now started. 10 மணி தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, 10 o'clock we are starting because நேற்று செஷன் வந்து ஈவினிங் நாள் நிறைய பேர் வந்தாங்க. காலையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் வராங்களா இல்லையான்னு. ஸ்கூலுக்கு போய்க்கலாம் ஒன்றும் தெரியல. ஸோ we just giving a try. ஹாய் சார், எப்படி? ஹலோ ரம்யா, எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்களாடா? ரம்யா இஸ் மை 12th grade student. அடிக்கடி நான் பார்க்குறது இப்படி பாசமாக வருவாங்க எல்லாரும். கரெக்டாக ரம்யா சாட்டி சிங்கில் வருவாங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் ஹாஃப் இயர்லி 12th ரம்யா? கடைசி எக்ஸாம் பயாலஜி தானே, சிறப்பாக பண்ணிடலாம். அதுக்கும் சூப்பர் பிளான் ரெடி பண்ணியாச்சு, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 10th கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா. 10th பசங்க முடிச்சுட்டு அவங்களுக்கு சென்டம் வாங்க வச்சுட்டு அடுத்து 12th வரேன். சரியா? ஓகே, ஸோ ஐ திங்க் ஓகே, பாதி பேர் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், சில பேர் தூங்கிட்டு இருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் பிகாஸ் மார்னிங் செஷன் எப்பவுமே ஒரு வோல்டேஜ் செஷன் தான் எப்பவுமே. ஏன்னா அது எந்த அளவுக்கு சம்டைம்ஸ் பயங்கரமாக வருவாங்க, சம்டைம்ஸ் வரமாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, பெய்ட் பேட்ச் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ராபப்லி நெக்ஸ்ட் இயர் வில் ஸ்டார்ட். ஓகே, திஸ் இயர் இட் இஸ் லைக் ஃப்ரீ ஃபார் எவ்ரி திங். ஓகே, சூப்பரா. அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ரெடினா குயிக்காக ரெடி தட்டுங்க, மெசேஜ் தட்டுங்க பார்ப்போம். மேபி ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ நம்ம ஆரம்பிப்போம், அவங்க அப்புறமா பார்க்கட்டும் செஷனை. சரியா? நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ரெடின்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டிங்கன்னா கடன் 4 marks 7 marks எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, ஹேமபிரியா 100 கன்ஃபார்ம் சென்டம் எடுக்கிறோம். ஓகே, கன்ஃபார்ம் சென்டம் எடுக்கிறோம், டவுட்டே இல்லைடா. எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுங்க. நேற்று நீங்கள் இந்த செஷன் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா நேற்று செஷன் கண்டிப்பாக பாருங்கள். டாப் 35 மஸ்ட் வாட்ச் 2 marks எடுத்து வந்திருக்கேன், அது கண்டிப்பாக பாருங்கள். சரியா? நம்ம மேக்ஸ் எதுவும் எழுதியிருக்கேன் சார், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அது எவ்வளோ படித்தாலும் மறக்கும். கவலைப்படாதீங்களா, நம்ம வந்து அப்படி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் மூளையெல்லாம் மறக்க முடியாது. நான் ஒரு பயாலஜி டீச்சராக சொல்கிறேன், மூளை எப்படி வேலை செய்யுங்கிற ஒரு பேசிக் அடிப்படை ஐடியாலஜி வச்சு நான் சொல்கிறேன். உங்கள் மூளையால் மறக்க முடியாது. ஓகே, இட் இஸ் நாட் அன் எரர் டிஸ்க் ஒரு வைரஸ் டிஸ்க். ஓகே, இது ஒரு ஆன்டிவைரஸ் டிஸ்க். நீங்கள் படிக்கிறத மட்டும் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும், கண்டிப்பாக மறக்காது. ஓகே, மறந்துடும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக மறக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிரெயின் ரியாக்ட் ஆகும், பேனிக் ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் டெவலப் என்ன பண்ணும்? உங்களோட ரிசெப்டர் திங்கிங் எல்லாமே டெவலப் பண்ணி விட்டுரும். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருக்கீங்கன்னா அந்த பேனிக் ஹார்மோன்ஸில் வராது, அந்த அலர்ட் ஹார்மோன்ஸில் வராது. அப்புறம் ரிலாக்ஸ்டாக போவீங்க, உங்களுக்கு ஞாபகம் அப்படியே வரும், எழுதுவீங்க. சரியா? ஓகே, சூப்பர்ரா, ஃபைன். ஸோ ஆரம்பிக்கலாம். எஸ், பிரஜித் இஸ் ரெடி, வெரி குட். ஹேமபிரியா சார், மேக்ஸ் எக்ஸாம் வாஸ் டூ டஃப். யோ, இஸ் இட்? ஓகே, நோ ப்ராப்ளம். மேக்ஸ் விட்டாச்சு, நீ அடுத்து நம்ம சயின்ஸை பிடிச்சிடலாம். ஓகே,
சயின்ஸ் சென்டம் எடுத்தா மேக்ஸ்ல கம்மியா வந்து சொல்ல மாட்டாங்க. பாத்துக்கலாம். ஓகேடா, ஃபைன், சூப்பர். So since people you guys are ready, we'll quickly start the session. Okay, so first 4 marks பார்த்தறலாம், அப்புறம் 7 marks பார்த்தறலாம். சரியா? அதாவது நான் இப்போ சொல்றேன், இன்னைக்கு செஷன், நேத்து செஷன் and நாளைக்கு இருக்கிற 1 marks இத மட்டும் பார்த்தா போதும்டா. சென்டம் வாங்குறது டெஃபினட்டா வாங்கிடலாம், டவுட்டே இல்லை. I'm 100% sure. ஓகே, ஸோ பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரிலாக்ஸ்டா இருக்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லடா, லெத்தார்ஜிக்கா இருக்கிறது தான் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல வந்துடும். ஓகே, ரிலாக்ஸ்டா இருக்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ், அது வந்து காம். நீங்க காமா இருக்கீங்க, அப்படியே பொறுமையா இருக்கீங்க, பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க, அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வராது. சரியா, கவலைப்பட வேண்டாம். ஓகேடா, சூப்பர், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 mark, how does locomotion takes place in leech? லீச்சுங்கிற அட்டைப்பூச்சில எப்படி லோகோமோஷன் நடக்கும்னு கேட்கறாங்க. பார்த்துருவோமா? பாருங்க. So locomotion in leech takes place by looping or crawling movement or swimming movement. இது ரெண்டு நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவோம்டா. சரியா, இது ரெண்டு வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவோம். இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா மார்க் கொடுக்கும். அப்ப லூப்பிங்னா என்ன, crawling என்ன பார்த்துருவோமா? பாருங்க, looping or crawling movement, this type of movement is brought about by the contraction relaxation of muscles. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து நடக்கணும்னா கால் அப்படி விரிச்சிருச்சு நடப்பேன், கரெக்டா? ஆனால் அந்த லீச்சுக்கு மசில்ஸ் இருக்கும், அந்த லீச்சோட பாடியில், அது கான்ட்ராக்ட் ஆகும், அது இப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்போ கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன் ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். அதுதான் இந்த லூப்பிங் அண்ட் கிராலிங் மூவ்மெண்ட். கிளியர்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லூப்பிங் மூவ்மெண்ட், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மசில், அவ்வளோ முடிச்சு. அடுத்து பாருங்க, the two suckers serve for attachment during movement on a substratum. சரி, இன்னும் டெக்னிக்கலா எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கடா. இந்த இடத்துல ஒரு லீச் இருக்கு, சரியா? இந்த லீச் மூவ் ஆகணும். அப்போ ஒரு இடத்த ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. ஓகே, இந்த இடத்த ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இந்த பக்கத்தை மூவ் பண்ணும். அப்புறம் இந்த பக்கத்தை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இந்த பக்கத்தை மூவ் பண்ணும். இந்த பக்கத்தை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணும். இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா வச்சு இந்த பக்கம் மூவ் பண்ணும். அது எப்படி வைக்குதுன்னா, நம்ம நேத்தே பார்த்தோம், லீச்சுக்கு 2 சைடும் சக்கர்ஸ் இருக்கு. ஸ்டக் பண்ணிக்கோ, அப்படியே ஒட்டிக்கோ, அப்புறம் மூவ் ஆயிக்கும். அப்புறம் நான் ஒட்டிப்பேன், அப்புறம் இவன் மூவ் ஆயிப்பான். இந்த மாதிரி மூவ் ஆகி போகும். புரியுதா? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? இதை ஈஸியா எழுதிடலாமா? சப்ஸ்ட்ரேட்டம் என்றால் அது அட்டாச் ஆகும் இடம். இப்ப நல்லா பாருங்க, இதான் லீச். லீச் என்ன ஆகுது, இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இவன் தான் சப்ஸ்ட்ரேட்டம். புரிஞ்சுதா? கிளியரா இருக்காடா? அடுத்து பார்த்துருவோமா? Swimming movement leeches swim very actively and perform undulating movements in water. Leeches வந்து என்னன்னா ஸ்விம்மிங் ஈஸியா பண்ணும்டா. undulating movement இப்படி விப்ளாஷ் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்துடும். அழகா அது போகும். சரியா? அப்ப இதுவும் ஈஸியா எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? டேய், இந்த கொஸ்டின் கேட்டா ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்களா? இது வரைக்கும் ஓகேவா? கிளியரா? ஓகே, ஹேமபிரியா கிளியர், சூப்பர். பிரஜித் கிளியராடா? ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோமா? கைஸ், மறந்துடாதீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே படிப்போம். எல்லாருமே படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய இன்சைட்ஸ் வரும். நான் இப்போ நம்பி சொல்றேன்டா, நானும் ஸ்கூல்ல பண்ண தப்பு தான். நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை நான் மட்டும் படிச்சா போதும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சா போதும், ஒரு ஃப்ரெண்டுக்கு பிட்டு காமிக்க மாட்டோம், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா? பிட்டிப்பு காமிக்க கூடாது, பட் சொல்றேன். ஆனா நீங்க என்ன நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய குட் இன்சைட்ஸ் வரும். அவன் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லுவான், நீ ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன், அவன் ஒரு டவுட் சொல்லுவான், நீயும் டவுட் சொல்லுவான். அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் கண்டிப்பா மார்க் ஏறும். ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீட்ல நாங்கள் ரிப்பீட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஹெல்த்தி டிஸ்கஷனு செஷன் வச்சிருப்போம். சரியா? ஓகே, அடுத்து with the needs, அதனால கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, with the needs label diagram explain the structure of neuron. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ரா. ஓகே, அப்ப நியூரானுங்கிற டயக்ராம வரைஞ்சு ஈஸியா பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இது யூசுவலா கேட்கற கேள்வி. நம்ம நேரத்துக்கு எப்படி கேட்பானுங்க, சைட்டான் பத்தி கேட்பாங்க, டென்ட்ரைட் பத்தி கேட்பாங்க. அப்ப நம்ம அதையும் தெளிவா படிச்சுக்கணும். பாப்போமா? So neurons typically consist of 3 basic parts. 3 basic parts. ஒன்னு சைட்டான், டென்ட்ரைட்ஸ், ஆக்சான். ஓகே, சைட்டான், டென்ட்ரைட்ஸ், ஆக்சான். So what is your 10th? Please for inspiration. What is your 10th னா புரியலடா. 10th மார்க் கேக்குறீங்களா? எனக்கு வந்து இருக்கிறதுலே கம்மி வந்து டெக்னிக்கலி சயின்ஸ்ல தான் கம்மி. ஓகே, சயின்ஸ்ல வந்து ஐ காட் 95%. ரிமைனிங் எல்லாம் ஐஎஸ் தான் போச்சு. தமிழ்ல தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். தமிழ்ல ஐ காட் 99. சோஷியல் ஐ காட் 99. மேக்ஸ் வாஸ் ஆல்சோ ஃபைன். சயின்ஸ் தான் கம்மி, 95%. ஓகே ஓகே ஓகேடா, ஃபைன். ஸோ ஓவரால் மை பர்சன்டேஜ் வாஸ் 95 something, 95, 94 something அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதுதான்டா நியூரோனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நல்லா பாருங்கடா.
இந்த நியூரல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு அடிப்படையா தெரிஞ்ச 3 விஷயம் என்ன? ஒன்னு வந்து டென்ட்ரைட்ஸ். ஓகே, டென்ட்ரைட்ஸ் எனக்கு தெரியும். That we have marked here. Dendrites. அடுத்து சைட்டான், அடுத்து ஆக்சான். இதுதான் 3 பிரைமரி பார்ட். டென்ட்ரைட்ஸ், சைட்டான், ஆக்சான். இப்போ நல்லா பாருங்கடா. டென்ட்ரைட்ஸ்ங்கிறது பாத்தீங்களா இங்க? இதுதான் டென்ட்ரைட்ஸ். அடுத்து பாருங்க, இந்த பாடி இதுதான் சைட்டான், ஒரு நீளமா இருக்கிறது ஆக்சான். ஸோ இந்த பார்ட்ஸ் நியூரான் டயக்ராம் யாருக்கெல்லாம் வரைய தெரியாது? எல்லாத்துக்குமே வரைய தெரியும் நம்புறேன். கரெக்டா? யாருக்கெல்லாம் வரைய தெரியாது? பிகாஸ் ஐ ஹவ் drawn it plenty of times. நிறைய டைம் மறந்துக்கா இருக்கு. நிறைய கண்டிப்பா மறக்காம வரீங்கடா. நீங்க என்னைக்குமே இதெல்லாம் கரெக்டா வரைஞ்சிருவீங்க. இந்த இடத்துல நீங்க இப்படி வரையக்கூடாது, தப்பாயிரும். இப்படி வரையவே கூடாது, என்னைக்குமே தப்பு. குச்சியே வரைஞ்சீங்கன்னா தப்பு. ஓகே, எப்பவுமே குச்சியே வரையக்கூடாதுடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா வரையணும்? இந்த இடத்துல வந்துட்டு இங்க நீங்க நல்லா பம்ப் கொடுத்து வரையணும். பள்ளி கால் மாதிரி இருந்தா கூட தப்பில்ல, ஆனா இப்படிதான் இருக்கணும். ஏன் தெரியுமா அப்படி வரைய சொல்றேன்? ஏன்னா நீங்க வரையும் போது நல்லா பாருங்க, நியூக்ளியஸ் இங்க போட்டுருவீங்க, அப்புறம் குச்சி இந்த புள்ளி மாதிரி வருவீங்களா, இந்த புள்ளி வந்து இங்கேயும் இருக்கும். ஓகே, இந்த புள்ளி வந்து இங்கே இருக்கணும். ஸோ டெக்னிக்கலா தான் கரெக்ட். அப்ப நீங்க அந்த இடத்துல அந்த புள்ளி வரைய முடியாத மாதிரி இப்படி குச்சியா வரைஞ்சீங்கன்னா எப்படி இந்த புள்ளி அங்க வரைவீங்க? ஓகே, ஸோ அந்த புள்ளி அங்க கண்டிப்பா வரும். தட்ஸ் தி ரீசன் ஐ ஆஸ்க் யூ டு ட்ரா லைக் திஸ். புரிஞ்சுதா? ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சான் வரும், அப்புறம் மைலின் ஷீட் போட்டுருங்க, அப்புறம் அப்படியே டென்ட்ரைட்ஸ் போட்டுருங்க. அவ்வளவுதான், இது ஈஸிடா. ஓகே, ட்ரா பண்றீங்களா? ட்ரா பண்ணி தான் பேசிக் ஐடியா இப்படி பண்ணா போதும். சரியா? we know well to draw. சூப்பரா, வெரி குட். ட்ரா பண்ண தெரிஞ்சா நோ ப்ராப்ளம். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இப்போ பேசிக்கா பாப்போமா? சைட்டான். சைட்டான் இஸ் ஆல்சோ கால்ட் as செல் பாடி ஆர் பெரிகாரியம். சைட்டானுக்கு 2 பேர் இருக்குடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டானுக்கு இன்னொரு பேர் என்ன? செல் பாடி. என் கூட அப்படியே சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? சைட்டானுக்கு இன்னொரு பேர் செல் பாடி, இன்னொன்னு பெரிகாரியம். கிளியர்? சைட்டான் இஸ் ஆல்சோ கால்ட் as செல் பாடி பெரிகாரியம். ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்க, செல் பாடி பெரிகாரியம். மறக்கவே கூடாது. சரியா? இப்போ பாருங்க, it has a central nucleus with abundant cytoplasm called neuroplasm. ரொம்ப ஈஸிடா. ஒரு செல்லை எடுத்துட்டீங்கன்னா செல் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், சில ஆர்கன்ஸ் இருக்கும். நீ நியூரான் எடுத்து பார்க்கும்போது சைட்டோபிளாசம் இருக்கு, ஆனா நியூரான்ல இருக்கிறத சைட்டோபிளாசம் நம்ம சைட்டோபிளாசம் சொல்லாம நியூரோபிளாசம்னு சொல்றோம். ஓகே, சைட்டோபிளாசம் present in neuron, நியூரோபிளாசம். அதே மாதிரி நியூக்ளியஸ் இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். அடுத்து, the cytoplasm has large granular bodies called Nissls granules. நான் புள்ளியா வரைஞ்சேன்ல, அந்த புள்ளி பேர் தான் Nissls granules. ஓகே, அப்ப என்னடா இருக்கு? சைட்டோபிளாசம் இருக்கு, அது நியூரோபிளாசம் சொல்லுவோம், நியூக்ளியஸ் இருக்கு, Nissls granules இருக்கு. And the others organelles like mitochondria, ribosome, lysosomes and ER. இவ்வளவு பேசிக் விஷயம். இது புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து, neurons do not have the ability to divide. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நிறைய பேர் மறந்துப்பீங்க. ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க சார், நியூரான்ஸ்ங்கிறது அவ்வளோ பெரிய செல்லு, என்னோட உடம்பை மொத்தமே கண்ட்ரோல் பண்ணது நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸால டிவைட் ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா என்ன நினைப்பீங்க? நிறைய பேர் தப்புன்ற இடத்துல இது கிரியேட்டிவ் ஒன்மால் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் கண்டிப்பா நியூரான்ஸ் பெரிய செல்ஸ் டிவைட் போட்டுருங்க. நோ, இட் இஸ் ராங். நியூரான்ஸ் do not have the ability to divide. ஏன் தெரியுமாடா? நியூரான்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹை லெவலான ஒரு செல், லாங்கஸ்ட் ஹை லெவல் செல். அதுக்கு டிவிஷனே தேவையில்லை, அந்த அளவுக்கு அது மெச்சூர்டா டிவைடர் ஆல்ரெடி இருக்கு. So there is no need of further division. That is the reason neurons do not have the ability to divide. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Fine. So several neurofibers are present in the cytoplasm that helps the transmission of nerve impulses to and from the end of the body. ஒண்ணும் இல்லடா, இந்த சைட்டான்ங்கிறது என்ன? நியூரானோட வேலை என்ன? ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு இம்பல்ஸ் வந்து பாஸ் பண்ணும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கடா, டென்ட்ரைட்ஸ் என்ன பண்ணும்? சிக்னல்ஸ் வாங்கி சைட்டானுக்கு அனுப்பும். சைட்டான் என்ன பண்ணும்? அந்த சிக்னலை எடுத்து ஆக்சானுக்கு அனுப்பி அது அப்படியே ஃப்ளோவாய் அடுத்த நியூரானுக்கு போயிடும். ஃப்ளோ மறந்துடாதீங்க. அப்போ இது சைட்டானுக்கு வரும்ல, டென்ட்ரைட்ஸ் சைட்டானுக்கு வரும்ல, வரும்போது அந்த சைட்டானுக்குள்ள இருக்கிற சின்ன த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நியூரோஃபைபிள்ஸ். இவன் என்ன பண்ணுவான்? சிக்னல் ரிசீவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். புரிஞ்சுதா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? சைட்டான்ஸ் கிளியரா புரிஞ்சுதா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். சைட்டான்ஸ் கிளியரா? டென்ட்ரைட்ஸ் பாப்போமா? இது கிளியர் கைஸ்? டென்ட்ரைட்ஸ் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அப்ப டென்ட்ரைட்ஸ் நான் என்ன சொன்னேன்? டென்ட்ரைட்ஸ் என்னது? நம்ம நீளமா வரைஞ்சு இப்படி வரைஞ்சோம்ல, இவன் தான் டென்ட்ரைட்ஸ். அப்ப these are the numerous branch cytoplasmic processes that projects from the surface of cell body. என்னோட செல் பாடிங்கிறது என்ன? சைட்டான். அப்ப சைட்டான்ல இருந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிற அந்த சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ்னா பார்ட்ஸ்.
ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வெளியே இந்த ப்ரொஜெக்ட் இந்த பார்ட்ஸ் பேர் யாரு? டென்ட்ரைட்ஸ். ஓகே சூப்பர். they conduct nerve impulse towards cyton. obviously dendrites என்ன பண்ணும்? எப்பவுமே சிக்னலை வாங்கி சைட்டானுக்கு அனுப்பும். dendrite sends always to the cyton. okay the branch projection increases the surface area for receiving the signals from other nerve cells. ஒண்ணும் இல்ல, ஏன் அப்படி நீளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சிக்னல் வாங்க இருக்கு. நான் இப்படியே நின்னா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? நான் கையெல்லாம் நீட்டி நீல எனக்கு ஈஸியா சாப்பாடு கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. கரெக்டா? எப்படி நின்னா சாப்பாடு இங்க வந்தா நான் சாப்பிட முடியும். கையை நீட்டி நின்னா ஈஸியா எடுத்துடலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். கிளியர்? சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருக்கு, ரிசீவிங் சிக்னல்ஸ். the axon அடுத்து பாருங்க, நீளமான பார்த்தோம்ல அந்த axon. so axon is a single elongated slender projection. single elongated slender ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு projection. the end of axon terminates as fine branches. பாருங்க இப்படி fine branches அப்படியே terminate ஆகும். okay into a knob like swelling. okay ஒரு மாதிரி knob, இந்த மாதிரி knob மாதிரி வரும். okay into so called synaptic knobs. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஆக்சன் நீளமா இருக்கும், நீளமா நேரா போய் எண்ட் ஆகுற அந்த இடத்துல சினாப்டிக் நாப்னு ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. the plasma membrane of axon is called axolemma while the cytoplasm is called axoplasm. எப்படி நான் சைட்டோபிளாசம் நியூரான்ல இருந்துச்சுன்னா அது நியூரோபிளாசம் சொல்லணும், அதே மாதிரி சைட்டோபிளாசம் ஆக்சான்ல இருக்குன்னா அது ஆக்சோபிளாசம். அவ்வளவுதான், சிம்பிள். அதே ஆக்சானுக்கு அதை சுத்தி ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குன்னா அதை ஆக்சோலெமான்னு சொல்லுவோம். பிளாஸ்மா மெம்பரேன் எப்பவுமே லெமாங்கிற வேர்ட்ல டினோட் பண்ணுவோம்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சோலெமானா ஆக்சான்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன். அவ்வளவுதான்டா, சரியா? இட் கேரிஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். என்னைக்குமே சைட்டான் என்ன பண்ணும்? சைட்டான்ல இருந்த மெசேஜ் டென்ட்ரைட்ஸ்க்கு போகாது. நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. சைட்டான்ல இருக்கிற மெசேஜ் ஆக்சானுக்கு தான் போகும். அப்ப ஆக்சான் என்ன பண்ணும்? சைட்டான்ல இருந்து மெசேஜ் எடுத்துட்டு போகும். கேரிஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். ஓகே, ரிவர்ஸ்ல போகவே போகாது. டென்ட்ரைட்ஸ்ல ஆரம்பிச்சா சைட்டானுக்கு மட்டும் தான் போகும். சைட்டானுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஆக்சானுக்கு தான் போகும். புரிஞ்சுதா? the axons may be covered. அப்போ என்ன சொல்றாங்க? மேபி கவர்ட் ஆயிருக்கலாம், இல்ல கவர்ட் இல்லாம இருக்கலாம். அப்படி என்ன கவர் ஆயிருக்குன்னா myelin sheath. okay which is further covered by a layer of Schwann cells called neurolemma. அப்ப அந்த myelin sheathல எக்ஸ்ட்ரா ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் தான் Schwann cells. அந்த Schwann cells ஓட அரேஞ்ச்மெண்ட் neurolemma சொல்றோம், சரியா? நீங்க இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது Schwann cellsனா என்ன, neurolemma டீப்பா படிப்பீங்க. பிகாஸ் 12th நாங்க டீச் பண்ணுவோம், 11th டீச் பண்ணுவோம் இருக்கு. அதனால இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த myelin sheathல இருக்கு சில செல்ஸ் பேர் Schwann cells. அந்த செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்லாம் சேர்த்து அந்த neurolemmaன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சரியா? myelin sheath breaks at intervals by depressions called nodes of Ranvier. அப்படின்னு என்ன சார்? நல்லா பாருங்க, இப்படி ஒரு ஆக்சன் வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன myelin sheath கண்டினியூஸா இருக்காது, எப்படி சின்ன பிரேக் வரும், தெரியுதா? நம்ம பிரேக் வந்துருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த பிரேக்ல இந்த இடம் பேர் தான் நோட்ஸ் ஆஃப் ரன்வீர். இந்த இடம் பேர் தான் நோட்ஸ் ஆஃப் ரன்வீர்னு சொல்லுவோம், சரியா? the region between the nodes is called internode and the myelin sheath act as an insulator and ensure rapid transmission of nerve impulse. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். இந்த myelin sheath சொல்றீங்களா அப்படின்னா என்ன? அது ஒரு ஃபேட் மாலிக்யூல். அப்போ அது ஃபேட்ஸ் ஆர் குட் இன்சுலேட்டர்ஸ். கரெக்டா? ஒரு ஃபேட் என்ன பண்ணாது, ஒரு இதை வந்து ஈஸியா பாஸ் பண்ணாது. கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? அது நல்லா தான் கேட்டால் கண்டிப்பா நல்லது. என்ன யோசிச்சு பாருங்க, இப்போ சிக்னல் வந்துருச்சு, வந்த சிக்னல் வந்து myelin sheath வந்து விடாது, ஆனால் கண்டிப்பா போய் தான். அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு ஜம்ப் அடிப்பான். அப்போ அங்கே myelin sheath இல்லைன்னா பொறுமையா போகணும். ஆனால் myelin sheath இருக்கிறனால அவன் என்ன பண்ணுவான்? ஜம்ப் பண்ணிடுவான். அப்போ நமக்கு என்ன ஆகுது? ஃபாஸ்டா வந்துடுவான். அதான் விஷயம். பாருங்க, the myelin sheath act as an insulator which is not good conductor of electricity and ensures rapid transmission of nerve impulses. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த சினாப்ஸ் பாருங்க, ஜங்ஷன் பிட்வீன் சினாப்டிக் நாப் ஆஃப் ஆக்சான் ஆஃப் ஒன் நியூரான் அண்ட் டென்ட்ரான்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான். என்ன சார் சொல்றீங்க? இமேஜின் நான் வந்து ஒரு ஆக்சானை வரைஞ்சிட்டேன்டா, சரியா? ஆக்சான் இங்க இருக்கு, அங்க இருந்து என்ன ஆகுது? நாப் லைக் ஸ்ட்ரக்சர் வருது. ஓகே, இது ஒரு எண்டு. இப்போ இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? இன்னொரு நியூரான் உருவாகுது. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் வரும்ல கண்டிப்பா, ஏன்னா இங்க இருக்கிற சிக்னல் இங்க பாஸ் ஆகணும். அப்ப இந்த இடம் பேர் சொல்லுவாங்க சினாப்டிக் ஜங்ஷன் சொல்றாங்க. கிளியரா? இந்த இடம் பேர் சொல்றாங்க சினாப்டிக் ஜங்ஷன். ஓகே, so the information from one neuron can pass to other neuron through these junction with the release of chemicals known as neurotransmitters. எப்படி அப்ப போகும்?
அந்த ஜங்ஷன் பேர் புரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி போகும்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியாக போகும். அப்படின்னா என்ன? சினாப்டிக் நாப் இருக்கா, அந்த ரவுண்டுக்குள்ள ஒரு மாலிக்யூல் இருக்கும், அந்த எனர்ஜி மாலிக்யூல், அந்த இம்பல்ஸ் மாலிக்யூல் என்ன ஃபார்மில் இருக்கும்? நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிற ஃபார்மில் இருக்கும். அப்போ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகி அடுத்தடுத்து போயிடும். அவ்வளோதான்டா. ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இப்போ கேட்ட கொஸ்டின் தெளிவாக கேட்டால் எக்ஸாம்பிள் ஃபுல் மார்க் வாங்குவீங்களா? கண்டிப்பாக கொடுத்து அப்படியே படிச்சிருங்க, சரியா? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ரிவிஷன் பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் என் கூட சேர்ந்தே பண்ணுங்க. ஓகே, எனக்கு இந்த கொஸ்டின் தெரியும், உடனே ரிவிஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பார்த்துருவோமா? So we'll start the session. So far, anybody having any doubt? Is all done from your end? Okay, I think it's all clear. So அடுத்த ஆரம்பிப்போம். Hello Galvin Michael. Hello. What is respiratory quotient? Why should the light dependent reaction occur before light independent reaction during photosynthesis? என்ன கேட்டிருக்காங்க? ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் நம்ம நேத்தே பார்த்துருக்கோம். 2 marks ரிப்பீட் ஆகிற கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஈஸி, ரொம்ப ஈஸிடா, இதே விஷயம் தான். கார்பன் டை ஆக்சைடு நான் எவ்வளோ லிபரேட் பண்ணுறேன், எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறேன், ஆக்சிஜன் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன், இதுதான் ஆர்கியூ. புரிஞ்சுதா? ஆர்கியூ இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட், வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம். இவ்வளோதான் விஷயம். கிளியர்? அடுத்து பார்ப்போமா? எதனால லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் நடக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ அது நீங்க என்ன பண்ணணும்? லைட் டிபெண்டன்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், லைட் இண்டிபெண்டன்ட் ஆர் டார்க் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கணும். பார்த்துருவோமா? So light dependent reaction takes place in the presence of light energy. Obviously தெரிஞ்ச क्वेश्चन எல்லாம் ஈஸியா எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்க, photosynthetic pigments absorb the light energy and convert it into chemical energy ATP and NADPH plus H plus. என்ன சொல்றாங்க? அப்ப இந்த லைட் ரியாக்ஷன் மூலமா என்ன நடக்குது? எனக்கு தேவையான ATP NADPH plus H plus கிடைக்குது. புரிஞ்சுதா? அப்போ இது அப்படி நான் வச்சுக்கோங்க. In the products, these products ATP and NADPH இருக்குல்ல, products of light reaction move out from the thylakoid to the stroma of chloroplast. Chloroplast structure எடுத்தீங்கன்னா கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரோமா, தைலகாய்டு. தைலகாய்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்கும்? இது கிரானான்னு சொல்லுவோம். இதை வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு தைலகாய்டு சொல்லுவோம். ஸ்ட்ராமல் லாமெல், இது மாதிரி நிறைய அரேஞ்ச் இருக்கு. இப்படி இது வந்து ஸ்ட்ரோமா. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே வரும், இந்த ப்ரோட்டீன்ல வெளியே வரும். ஓகே, அப்ப வெளியே வந்து இப்ப நிக்குதுங்க. ஓகே, இப்போ அடுத்து நல்லா கவனிங்களா. அடுத்து என்ன ஆகும்னா, ஓகே லைட் ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. டார்க் ரியாக்ஷன் ஆர் லைட் இண்டிபெண்டன்ட் ஆர் பயோசிந்தட்டிக் பாத்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் ஸ்ட்ரோமா. அப்போ தைலகாய்டு, குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டுல இருந்து அந்த NADP பிளஸ் ATP நேரா என்னாச்சு? தைலகாய்டுல இருந்து ஸ்ட்ரோமாக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது. அப்போ டியூரிங் திஸ் ரியாக்ஷன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்ட் இன்டு கார்போஹைட்ரேட்ஸ். கரெக்டா இல்லையா? இந்த பிளான்ட் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சு அதுக்கு தேவையான ஸ்டார்ச்சை உருவாக்கும். ஸ்டார்ச் என்னது? கார்போஹைட்ரேட். With the help of light generated ATP and இப்ப விஷயம் புரியுதா? லைட் ரியாக்ஷன் நடந்தா மட்டும்தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்? லைட் ரியாக்ஷன் நடந்தாதான் ATP NADPH கிடைக்கும். அந்த ATP NADPH வச்சுதான் இந்த பிளான்ட் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாத்தும். அதுதான் டார்க் ரியாக்ஷன். Clear? Without prior ATP and NADPH from light reaction, the Calvin cycle lacks the reducing power and energy. புரிஞ்சுதா? So write the dental formula of rabbit. Rabbit ஓட dental formula, another important question which is repeated several times. பார்த்துருவோமா? நல்லா பாருங்கடா. Yes, incisors, canines, premolars, molars. Incisors I, canine C, premolars PM, molars A. அப்போ மேலே இருக்கிற பல்லு, கீழே இருக்கிற பல்லு. ரேபிட் பற்றி ரொம்ப க்யூட்டாக இருக்கு, பார்த்துருக்கீங்களா? மேலே 2 பல்லு மட்டும் தொங்கிட்டு இருக்கும், இப்படி இப்படி பார்த்துருக்கீங்களா? அது 2, அதான் இன்சைசஸ். தி டசன்ட் ஹேவ் கேனைன்ஸ், 0. ப்ரீமோலாஸ் 3, மோலாஸ் 3. கீழே பாருங்க 1 மட்டும் இருக்கும். இன்சைசஸ் 1, கேனைன் 0, ப்ரீமோலாஸ் 2, மோலாஸ் 3. அடுத்து பார்த்துருவோமா? எஸ், அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சூப்பரா. What is euploidy? Why is euploidy considered to be advantageous to both plants and animals? Classify neurons based on its structure. பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? அதாவது எதனால இந்த யூப்ளாய்டியை வந்து ஒரு அட்வான்டேஜஸாக பார்க்குறீங்க பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும், அதே டைமில் நியூரான்ஸை ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பிரிக்க சொல்கிறாங்க. ஓகே,
Yeah. Euploid is a condition in which the individual bears more than the usual number of diploid chromosomes. Generally, நீ ஒரு plant animal இருக்கும்போது அதுக்கு 2n diploid ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனா euploidனு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு 2nக்கு மேல இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் 3n இருக்கலாம் 4n இருக்கலாம் அந்த மாதிரி போகும். அது எப்படி அட்வான்டேஜா இருக்கு? எப்படி அது அவ்வளவு பயன் தருதுங்கிறத பாத்துருவோமா? நல்லா பாருங்கடா. If an individual has 3 haploid set of chromosomes, the condition is called triploidy. Okay, அந்த கண்டிஷன் ட்ரிப்ளாய்டு சொல்லுவோம். ஜெனரலா அந்த பிளான்ஸ் சரியாக தான் இருக்கும்டா. இப்போ பாருங்க அதுல 4 மாறிச்சு. இப்போ 4 haploid cells you call tetraploidy. அப்படி என்ன சில அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா டே 2 என்ன இருக்கும்போது எனக்கு ஃப்ரூட் சைஸ் இப்படி இருக்கு ஃப்ளவர் சைஸ் இப்படி இருக்கு. இப்போ இந்த 2ங்கிறது 4 என்ன மாறிடுச்சு. அப்போ ஃப்ரூட் சைஸ் பெருசாகும் ஃப்ளவர் சைஸ் பெருசாகும். ஏன்னா ப்ளாய்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. அப்போ அட்வான்டேஜஸ் தானே. tetraplants advantages as they often result in increased fruits and flower size. இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப பேசிக் கான்செப்ட். டபுள் டிப்ளாய்ட் ஸ்டேட்ல இப்படி இருக்கு. ஏன்னா 2 தான் இருக்கு. இப்போ இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ இன்னும் பெருசாயிடுச்சு. அவ்வளவுதான். கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. Structurally the neurons may be out of following types. என்ன டைப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து unipolar neurons. Only one nerve process arises from the cyton which acts as both axon and dendrons. என்ன சார் சொல்றீங்க யூனிபோலார்? இப்படிலாம் பார்த்தா புரியாது. டயக்ராம் பார்த்துருவோமா? ஈஸியா இருக்கு பாருங்க. இவ்வளவுதான்டா. யூனிபோலார் பாருங்க ஒரே ஒரு ப்ரொஜெக்ஷன். பைபோலார் பாருங்க இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இது மல்டிபோலார் நம்ம வரையறது எப்பவுமே. கிளியர்? அதுக்கு டெஃபினிஷன் கூட பார்த்துருவோம் பாருங்க. அவ்வளவுதான்டா. மல்டிபோலாரா cytons give rise to many dendrons, many axons. ஈஸி. டயக்ராம்லயே புரிஞ்சுது. பைபோலாரா gives rise to only 2. ஒன்னு ஆக்சோனா இருக்கும் இன்னொன்னு டென்ட்ரானா இருக்கும். கிளியர்? அடுத்து கேள்வி பார்த்துருவோமா? How are arteries and veins structural different from another? Arteries-உம் veins-க்கும் என்ன structural difference இருக்குன்னு கேக்குறாங்க. பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? டவுட் இருக்கா இது வரைக்கும்? Anybody have any doubt? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? Okay, super. Arteries are thick and elastic vessels that carry blood away from the heart to various organs of body. Correct? Arteries are thick-ஆ இருக்கும். எலாஸ்டிக் ஆப்வியஸ்லி எலாஸ்டிக்காக இருக்கும். இல்லை பிளட் ப்ரெஷர் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் கட்டியாக தான் இருப்பேன்னா பிளட் உள்ளே போகிறது பயங்கர ப்ரெஷர் ஆகிடும். இப்போ கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்கணும். அண்ட் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பாடி. கரெக்ட்? ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் த பல்மனரி ஆர்டரி விச் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். நல்லா பாருங்க. எல்லா ஆர்டரிஸும் நீங்க எல்லா பசங்களும் படிப்பீங்களான்னு கேட்டால் நீங்க எல்லாருமே படிப்பீங்க. எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான். ஆனா சில பேர் டிசோபீடியண்டா இருப்பாங்க. சில பேர் டிசிப்ளின் இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டரிஸ்க்கும் இருக்கு. எல்லா ஆர்டரிஸும் ஆக்சிஜன் பிளட் தான் கேரி பண்ணும். ஆனா ஒரு எக்ஸெப்ஷனல் ஆர்டரி கால்ட் அஸ் பல்மனரி ஆர்டரி. அவன் என்ன பண்ணுவான்? டீஆக்சிஜன் பிளட் தான் கேரி பண்ணுவான். கிளியர்? காட் இட்? சோ இது ஆர்டரிஸ். நீ கொடுத்து வெயின்ஸ் குயிக்கா பாத்துருவோமா? வெயின்ஸ் பாருங்க. வெயின்ஸ் are thin and non-elastic vessels that transport blood to the heart from the different organs. இதே மாதிரி தான் தின்னா இருக்கும். ஆர்டரிஸ் திக்கா இருக்கும், வெயின்ஸ் தின்னா இருக்கும். அது வந்து எலாஸ்டிக், இது நான் எலாஸ்டிக். ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். அவ்வளோ கெட்டவங்க இருந்தும் அவ்வளோ டிசிப்ளின் இல்லாத பசங்க இருந்தும் ஒருத்தன் டிசிப்ளினா இருக்கான், அதுதான் பல்மனரி வெயின். திஸ் இஸ் கேரிங் ஆக்சிஜன் பிளட். கிளியர்? காட் இட்? அடுத்து டிஃபைன். எத்தனை உங்களுக்கு டவுட் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும்டா. ஓகே, நீங்கள் டவுட் கேட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக சொல்லி தர முடியும். ஏன்னா உங்கள் டவுட்டுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். பேசிக் ஐடியா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன். அது தவிர நீங்கள் டவுட் சில வார்த்தைகள் டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அது இருக்கும் நீங்கள் கேட்டால் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். சரியா? ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க். அன்லெஸ் யூ ஆஸ்க் யூ நாட் கெட் இட். கிளியர்? அண்ட் இந்த செஷனை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான்டா சென்டம் வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் செஷனை மிஸ் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகும். கொஸ்டின்ஸ் மிஸ் ஆனால் கண்டிப்பாக கொஸ்டின் எழுத முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் 1.5 hours to 2 hours மேக்ஸிமம் படித்தா போதும். பயாலஜிக்கில் நீங்கள் சென்டம் வாங்குறது நான் உறுதி பண்ணி கொடுத்துருவேன். சரியா? அடுத்து பார்த்துருவோமா? எத்தனோ பாட்னி அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எல்லாமே நான் காட்டுறதுலாம் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வரும். நீங்கள் டெஃபினட்டாக எடுத்து பார்க்கணும். சரியா? பாருங்க. ஸ்டடி ஆஃப் ரீஜனல் பிளான்ஸ் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூசஸ் பேஸ்ட் ஆன் லோக்கல் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அவ்வளோதான் விஷயம். நான் என்ன பண்ணுறேன், நான் வாழ்கிற இடத்துல வாழக்கூடிய அந்த பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அது மூலமாக என்ன பயன்? This was coined by J.W. Harshberger in 1895. Focuses on plant used by primitive and aboriginal. Aboriginal அங்கே வாழக்கூடிய மக்கள். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வாழ்கிறேன், ஒரு
அசாமில் ஒரு இடத்துல வாழ்கிறேன், ஒரு மலையோர இடத்துல வாழ்கிறேன். அப்போ அந்த மலையில் கிடைக்கக்கூடிய அந்த தாவரங்களை பற்றி எனக்கு தெரியும். அப்போ அந்த மலையில் வாழக்கூடிய அந்த மக்கள் தான் அபாரிஜினல் பீப்புள். தட் இஸ் த ஒன் ஐ எம் கிளியர். Focuses on plants used by primitive become a distinct academic branch in 20th century. இதுக்கு ஒரு ஸ்டடியே இருக்குடா, இதுக்கு ஒரு பிரான்ச்சே இருக்குது. இங்கே நமக்கு தெரிஞ்ச துளசி, அப்புறம் கொஞ்சம் யூக்கலிப்டஸ் தெரியும், அண்ட் ஆல்சோ சம் கேக்டஸ் வீனோ, அவ்வளோ தெரியும். அலோவேரா தெரியும், வேற ஒன்றும் தெரியும் நமக்கு. ஆனால் இதுக்குன்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. காட் இட்? ஓகே, அடுத்து பாருங்க. Relevant to nutrition, healthcare and life system. Linked to faith in plants, cottage industries and economic upliftment. அப்படின்னா என்ன சார்? எனக்கு பிளான்ட்ஸில் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அந்த பிளான்ட்ஸ் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன், சில பேரோட வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அவங்க எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, சப்போர்ட்ஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பிளான்ட் ரிசோர்ஸ் யூஸ். சார் எதுக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கணும்? துளசியில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் பார்ப்போமா? ப்ரொவைட்ஸ் நாலேஜ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பிளான்ட் யூசஸ். பிளான்ட்டோட பயன்களை தெரிஞ்சுக்கலாம். தலைமுறைகளாக நம்ம முன்னோர்கள் செய்த அந்த பிளான்ட்ஸை பற்றி இருக்கிற ஐடியாவை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் நோன் அண்ட் அன்னோன் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ். எனக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அதை இந்த பிளான்ட்டால் சால்வ் பண்ண முடியும்னா ஐ ஆம் நோயிங் இட். ஐ நோ திஸ் பிளான்ட் கேன் ஹெல்ப். தட் இஸ் தி ethno-medicinal data helps chemists, pharmacologists and herbal medicinal practitioners. கண்டிப்பா கரெக்டா? Tribals use plant parts. பாருங்க என்ன யூஸ் பண்ண பாருங்க. பிளான்ட் எதுக்கு கேட்டிங்களா? பாருங்க, பார்க், ஸ்டெம், பிளான்ட்டோட பட்டை, அதோட மரம், வேறு, லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஆயில், ரெசின், ரைஸ், கம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, யூஸ் டிசீஸ் சச் அஸ் டயரியா, ஃபீவர், ஹெட்ஏக், டயபெட்டிஸ், ஜாண்டிஸ், ஸ்னேக் பைட்ஸ் அண்ட் லெப்ரசி. எல்லா லெப்ரசிங்கிறது குஷ்டரோன்னு சொல்லுவோம், அது முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த பிளான்ஸால கியூர் பண்ண முடியுது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். கிளியர்? காட் இட்? அடுத்து பார்த்துருவோமா? What are the consequences of deforestation? State the applications of DNA fingerprinting technique. என்ன சொல்ல வராங்க? டிஃபாரஸ்டேஷனோட கான்சிக்வன்சஸ் கேட்குறாங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட பயன்பாடு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 8வது கொஸ்டின் பார்த்துருவோமா? கிளியர்? இன்னும் சில பல கொஸ்டின்ஸ் தான், குயிக்காக முடிச்சிடலாம். ப்ராபப்ளி வித்தின் an hour we'll complete. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிவிட்டு பயாலஜி சென்டம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். Okay, is that clear for everybody, guys? Anybody have any queries so far? Yeah, so deforestation, என்ன விளைவுகள்? Deforestation gives rise to ecological problems like floods, droughts, soil erosion, loss of wildlife, extinction of species, imbalance of biogeochemical cycles, alteration of climatic conditions. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ரொம்ப ரொம்ப பேசிக். கரெக்டாக என்ன பண்ணுது? ஃப்ளட்டு கொடுக்குது. ஏன் எப்படி சார் ஃப்ளட்டு வரும்? ஒரு மரம் அங்கே நிற்கிதுன்னு ஸ்ட்ராங்காக வர்ற ஃப்ளட்டை தடுக்கும். கரெக்ட்? அடுத்து இந்த மண்ணில் இருக்கிற சாயிலை இருக்கிற தண்ணியில் ஹோல்டு பண்ணி சாயிலை ஸ்ட்ராங்காக ஃபர்மாக வச்சுக்கும். அப்போ அதாவது நீ மரத்தை தூக்குற, சாயிலை வீக்காக்குற, அப்போ தண்ணி என்ன பண்ணுவோம்? அடிச்சு வீட்டுக்குள்ளே தான் வரும். ட்ராட். கரெக்ட். பிளான்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வறுமை தான். சாயில் எரோஷன், அதான் சொல்கிறேன், சாயிலோட அந்த குவாலிட்டி லாஸ் ஆயிரும். மரம் இருக்கும்போது அந்த மரம் என்ன பண்ணும்? சாயிலை பிடிச்சி வச்சுக்கும். நல்லா சாயில் தண்ணியில் இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மரம் இல்லை, சாயில் லூஸ் ஆயிரும், விழுந்துடும். ஓகே, எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ், இம்பேலன்ஸ், இது எல்லாமே பேசிக் விஷயம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் another important question. டிஎன்ஏ ஃபிங்கர் என்ன சொன்னானு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம முன்னோர்கள், நம்ம பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ், உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, எல்லாத்துக்குமே டிஎன்ஏ 99% வெரி இட் இஸ் சேம். அந்த 1% டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ அந்த 1% டிஃப்ரென்ஸில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு யூனிக்னஸ் கிடைக்குது. அதாவது என்கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்ன் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். என்னதான் 99% சேமா இருந்தாலும் அந்த 1% டிஃப்ரென்ஸ் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த 1% டிஃப்ரென்ஸ் யார்கிட்ட கொடுப்பது? வேற யாருக்கிட்டே இருக்காது. அப்போ அதை வச்சு நான் தான் இதுங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஒரு கிரைம் சீன் நடக்குது, ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த சீக்வன்ஸை என் பேட்டர்ன் செக் பண்ணுறாங்க, என்னோடது மேட்ச் ஆகுது, அப்போ நான் தான் குற்றவாளி. ஏன்னா அந்த பேட்டர்ன் வேறு யாரு கூடயும் மேட்ச் ஆகாது. கிளியர்? காட் இட் கைஸ்? எனி டவுட்ஸ்? ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் தெளிவாக பார்த்துருவோமா? ஹாய் பரையோ, ஹாய் பரையாலோ, ஹாய் ஃபாத்திமா ஃபிதா, ஹலோ. இது ஸ்டேட் போர்டு தானா? கண்டிப்பாக அது ஸ்டேட் போர்டு தான்டா.
ஸ்டேட் போர்ட் பசங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆரம்பிச்சிருக்க ஒரு சூப்பர் சேனல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், அது உண்மை. ஸோ லைக் we have completed a 2 mark session, now 4 mark and 7 mark போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் 1 mark sessionக்கு அப்புறம் பயாலஜியில் சென்டம் வாங்குறது கன்ஃபார்ம். கிளியர்? அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபிசிக்ஸ், நாளைக்கு காலையில் கெமிஸ்ட்ரி. Yeah, so DNA film technique is widely used in forensic applications like crime investigations such as identifying the culprit. நான் சொன்னேன்ல, ஒரு பேட்டர்ன் கிடைக்குது, செக் பண்ணி பார்த்தா என்னோடது மேட்ச் ஆகும், நான் தான் அந்த கல்பிரிட். ஏன்னா எங்கிட்ட மட்டும் அந்த பேட்டர்ன் இருக்கு, வேற யார்கிட்ட மேட்ச் ஆகாது. கிளியர்? So it also helps in sort of genetic diversity of population, evolution and stuffs. அடுத்த question பார்ப்போமா? Name the 3 basic tissue systems in a flowering plant. What are the factors affecting photosynthesis? அப்போ இந்த 4 மார்க்கோட பிரச்சனை தெரியுமாடா? இந்த 4 மார்க் வந்து நிறைய கிளப் பண்ணி கேட்பாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்த கொஸ்டினால கிளப் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை பார்த்துருவோமா? யா, 3 பிரைம் சிஸ்டம்டா. ஒன்று வந்து டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று கிரவுண்டு, இன்னொன்று வாஸ்குலர். டெர்மல்னா என்னடா தெரியுமா? டெர்மல்னா ஸ்கின் இருக்குல்ல, அதான் டெர்மல். அப்போ வெளியாப்பில் இருக்கிற அந்த சிஸ்டம் பேர் தான் டெர்மல். கிளியர்? அடுத்து பாருங்க கிரவுண்டு, இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துருச்சு. வாஸ்குலர் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய சிஸ்டம் அது. பார்த்துருவோமா? யா. ஸோ டெர்மல் பாருங்க, எபிடர்மிஸ் அண்ட் பெரிடர்ம்னு 2 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி ஸ்கின்னை எடுத்துட்டு எபிடர்மிஸ் எண்டோடர்மிஸ் சொல்கிறோம், அதே மாதிரி தான் எபிடர்ம் பெரிடர்ம். ஓகே, அது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ஷன், வாட்டர் லாஸ். இந்த ஸ்கின் எனக்கு எதுக்கு இருக்குது? இந்த ஸ்கின் இருந்தவங்க மட்டும்தான் என் பாடிக்குள்ளே மைக்ரோன்ஸும் ஏற மாட்டேங்குது. ஸ்கின்னுக்கு ஒரு ஓட்ட போட்டோன்னு வை, அடுத்த நிமிஷம் மைக்ரோன்ஸும் அங்கே இருக்கும், என் பாடி ஃபுல் டேமேஜ் ஆயிடும். கிளியர்? ஸோ தட் இஸ் த ரீசன். அண்ட் அகைன் அடுத்து பாருங்க கிரவுண்ட் டிஷ்யூ, பேரன் கைமா, குளோரன் கைமா, காலன் கைமா, இது எல்லாமே பார்த்துக்குவோம். எல்லாமே பார்த்துக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். 9th தெளிவாக படிச்சிருப்பீங்க. பேரன் கைமா, குளோரன் கைமா, குளோரன் கைமா, ஸ்கிலரன் கைமா எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபுட்டு, ஃபோட்டோசின்சிஸ், சப்போர்ட்டு, ரிஜிடிட்டி எல்லாமே கொடுக்கும். ஓகே, அடுத்து பாருங்க வாஸ்குலர் டிஷ்யூ எடுத்தீங்கன்னா ஜைலம், ஃப்ளோயம்னு 2 டிஷ்யூ இருக்கு. ஜைலம் என்ன பண்ணும்? வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃப்ளோயம் என்ன பண்ணும்? ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ இதுதான் பேசிக் சிஸ்டம். இதை ஈஸியாக எழுதிடலாம்டா, ஈஸியாக ஃபுல்லாக எழுதி மார்க்ஸ் வாங்கிடலாம். கிளியர்? அடுத்த ஆரம்பிப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டாங்க? ஃபேக்டர்ஸ் என்ன அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்க. அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்டா, கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ல வரலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்ன பாருங்க? பிக்மெண்ட், லீஃப், ஏஜ், அக்யூமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஹார்மோன்ஸ். எப்படி சார் அதெல்லாம் எப்படி சார் அஃபெக்ட் பண்ணும்? என்னோட பிளான்ட்ல குளோரோஃபில் கம்மியாக இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக தான் இருக்கும், ஃபுட்டு கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே குளோரோஃபில் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஃபுட்டு ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்போ அது ஒரு ஃபேக்டர் தானே, புரிஞ்சது? அடுத்து பாருங்க லீஃப் ஏஜ். யங்காக இருக்கிற லீஃப் வந்து எப்படி இருக்கும்? நல்லா ஸ்மார்ட்டாக ஷார்ப்பாக இருக்கும். கரெக்ட்? இங்கே இருக்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய குளோரோஃபில் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக டிவைடிங்காக இருக்கும். அப்போ நல்லா இருக்கும். லீஃப் வயசாகிடுச்சுன்னா குளோரோஃபில் கம்மியாகும். அப்போ என்ன ஃபுட்டு அடி வாங்கும். அக்கமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். கரெக்ட்? கார்பன் எவ்வளோ எடுத்துக்குது, அது எவ்வளோ கார்போஹைட்ரேட் மாற்றுது, அது எல்லாமே ஃபேக்டர் தான். அடுத்து பாருங்க ஹார்மோன்ஸ். ஆப்வியஸ்லி எந்தெந்த ஹார்மோன்ஸ் வந்தால் எந்தெந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும், எவ்வளோ ஸ்லோவாக நடக்குங்கிறது தெரியாது. காலன். அடுத்து பாருங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது பிளான்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ் இன்டர்னல், பிளான்ட்டை விட்டு வெளியே இருக்கிறது எக்ஸ்டர்னல். ஓகே, லைட்டு ஃபர்ஸ்ட், லைட்டே கொடுக்கலன்னு வையே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, அப்போ ஃபேக்டர். கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா பிளான்ட் எப்படி கார்போஹைட்ரேட்டாக மாற்றும்? டெம்பரேச்சர் விட்டு அடிச்சு மொட்டை வேலை நிற்க வச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இன்னும் நல்லா மொட்டை வேலை வச்சுன்னா கருகிரும். ஃபுல் மலையில் வச்சினா அப்போ என்ன சன்லைட் இருக்காது. அப்போ தட் இஸ் த ரீசன். வாட்டர், மினரல் அண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் அ ஃபேக்டர். யூ ஹேவ் டு ரிலேட். இதே நீங்கள் ஹையர் கிளாஸஸில் எப்படி இதெல்லாம் ஃபேக்டர்னு தனித்தனியாக படிப்பீங்க ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில். ஓகே, 12th பசங்களுக்கு நல்லா ரிலேட் ஆகும். கிளியர்? அப்போ இதெல்லாம் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா, ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து பார்த்துருவோமா? என்யூமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ 35 ஃபர்ஸ்ட் 10 முடிக்க போகிறோம், வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். பார்த்துருவோமா? ஈஸி கொஸ்டின்ரா. பிளட் என்ன பண்ணும்? அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்? பிளட் மூலமாக மட்டும்தான் என் பாடிக்கு தேவையான, என் செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. அப்போ இட் இஸ் வெரி எசென்ஷியல் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கரெக்ட்? Transport of digested food materials to the different body cells, transport of hormones, transport of nitrogenous excretory products like ammonia, urea and uric acid. இதுதான் விஷயம், இதுதான் உண்மையான விஷயம்.
இப்போ பாருங்க, it is involved in protection of body and defense against disease. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் யோசிச்சு பாருங்க, பிளட்டுக்கு எப்படி சார் டிஃபெண்ட் பண்ணும்? பிளட்ல யார் இருக்கா? WBC இருக்குல்ல. அப்போ WBC நமக்கு இம்யூனிட்டி. அப்போ அது இன்டைரக்டா பிளட் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுல, அவ்வளோ விஷயம். It acts as a buffer and also helps in regulation of pH and body temperature. என் பாடி டெம்பரேச்சர் எனக்கு தேவையானது எல்லாமே பிளட் பார்த்துக்கொண்டா. ஓகே, இப்போ என்னன்னா பிளட் வந்து ஃப்ளூயிட் தானே, ஸோ அது ஹீட் ஆகி நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைனும் பண்ணலாம், அது கூலாகி டெம்பரேச்சர் கம்மியும் பண்ணலாம். சரியா? இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ். தண்ணி கம்மியாகனா யார் சொல்கிறா? பிளட் தான் சொல்கிறா உங்ககிட்ட. பிளட் ஹைப்போதலாமஸ் போகும்போது ஹைப்போதலாமஸ் ஆக்டிவ் ஆகி தர்ஸ்ட் சென்டர் ரெகுலேட் ஆகி எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி வேணும், தண்ணி குடிப்போம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். கிளியர்? அப்போ அதனால என்ன பண்ணுது? ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியர்? ஏக டவுட் இருக்கு அதுல? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? How do rainwater harvesting structures recharge groundwater? ஈஸியா இருக்கு, பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகேடா. ஸோ தண்ணி குடிச்சாச்சு, ஹைப்போதலாமஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், தண்ணி குடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ டெம்பரேச்சர் எல்லாமே ரெகுலேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண அடுத்து ஆரம்பிப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் டெக்னிக். எதுக்கு? கலெக்டிங் த ரெயின் வாட்டர் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். என்ன பண்ண போகிறேன்? ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணி ஃபியூச்சர் யூஸுக்கு வைக்க போகிறேன். எதுக்கு சார் பண்ணணும்? அது வந்து ரொம்ப முக்கியம் தெரியுமாடா. தண்ணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்கு? நம்மள மாதிரி டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ்க்கு. நம்மளால தண்ணி இல்லாமல் சர்வை பண்ண முடியாது. கரெக்ட்? இப்போ தண்ணி வந்து அக்வாட்டிக்கு அதை விட இம்பார்ட்டன்ட், டெரெஸ்ட்ரியலுக்கு சூப்பர் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பிரைமரி எய்ம். கிளியர்? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், டேம்ஸ் அண்ட் யூஸ் இன் ஃபியூச்சர். அது என்ன பண்ணும்? மெயின் பர்பஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது. பாருங்க, percolate under the ground so as to recharge groundwater level. எப்படி பண்ணலாம்? rooftop rainwater harvesting, recharge pit வச்சிருக்கோ, and digging of tanks or lakes. ஊரணிஸ்னா வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஊரணிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுறதுனால ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ பேர் ஸ்டோர் பண்ணிக்கிங்க ரெயின் வாட்டரை? பண்ணுறீங்களா? இல்லை, அந்த டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? What do you understand by the term phenotype and genotype? What are allosomes? Easy question தான். பாருங்க, phenotypeனா நான் பார்க்கறது phenotype. புரியுதா? டாலா இருக்கான், அது அவன் phenotype. அது அவன் அவுட்டர் கேரக்டர் மார்ஃபாலஜி. குட்டியா இருக்கான், அது phenotype. ஒல்லியா இருக்கான், அது அவன் phenotype. குண்டா இருக்கான், அது அவன் phenotype. கிளியர்? இப்போ பாருங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரைட், வாட் ஐ see, ஒரு மார்ஃபாலஜி கேரக்டர் என்ன பார்க்கணும், அது phenotype. அப்போ ஜீனோடைப்னா என்ன? ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் an organism called ஜீனோடைப். அப்போ உள்ள இவன் பார்க்க டாலா இருக்காண்டா, ஆனால் அதுக்கு அவன் கேபிட்டல் டின்னு அவசியம் இல்லை. அவன் கேபிட்டல் டியாகவும் இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டியாகவும் இருக்கலாம், ரெண்டுமே டாலா தான் இருக்கு. அப்போ அது ஜீனோடைப். ஓகே, அவனோட ஜெனட்டிக் மேக்கப் வந்து ஜீனோடைப். ஆலோசோம்ஸ் என்ன? செக்ஸ் குரோமோசோம்ஸ் நம்ம சொல்ற இன்னொரு பேர் தான் ஆலோசோம்ஸ். ஓகே, those are chromosomes which are responsible for determining the sex of an individual. X female, XY male. They are also called as sex chromosomes or heterochromosomes. Heterochromosomes க்கு என்ன அர்த்தம்? அதே தான்டா. ஏன்னா X Yங்கிற ரெண்டாவது என்ன பண்ணும்? டிட்டர்மைன் பண்ணும். That is the reason. Clear? Draw and label the parts and processes of transpiration. Draw the pictures of granulocytes. பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? டிரான்ஸ்பிரேஷனோட லேபிள் அண்ட் பார்ட்ஸ் ஈஸியாக இவ்வளோதான். இந்த டயக்ராம் போட்டுருங்க, அவ்வளோதான். வாட்டர் டாப்லெட்ஸ், பிளான்ட், பிளாஸ்டிக் பேக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பிரேஷன் நடந்துடும். கிரானுலஸ் பாருங்க, நியூட்ரோஃபில்ஸ். eosinophil,
base of it. அடுத்து பாருங்க, less the theories postulated to explain the origin of life, who coined the term ethnobotany. அப்போ ethnobotany எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, AK ஃபிஷிங் vlog அக்ஷித். இப்போ பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அக்ஷித். ஸோ அக்ஷித், எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? போயிட்டு இருக்கா? ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம 2 மார்க்ஸ் முடிச்சு 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். ஸோ அதாவது மொத்த இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை படித்தா போதும், சென்டம் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ ஆரம்பிப்போமா? ஓகே, ஒரு லைஃப் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக நமக்கு இப்போ தெரியுது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் யாருக்குன்னு தெரியாது. ஸோ ஆளாளுக்கு ஒரு தேரி வச்சுருந்தாங்க. பார்த்துருவோமா என்னங்கிறது? நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கிரியேஷன். இது தெரிய பேர் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஒரு கொஞ்சம் ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸ் இருக்கனால வீல் ஹேவ் டு ஹோல்டு திஸ். ஓகே, ஸோ பாருங்கள், லைஃப் இஸ் டிவைன் கிரியேஷன் பை அ சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட். லைஃப் இஸ் நாட் சேஞ்ச் சின்ஸ் ஆரிஜின். அதாவது ஒரு அதிசயமான ஒரு ஈவெண்ட் மூலமாக உருவானது வாழ்க்கை. இந்த லைஃபு எப்படி உருவாச்சோ அதே மாதிரி இருக்குங்கிறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்கனிசம் வந்துச்சு, அது டெவலப் ஆச்சு, அப்புறம் அது அப்படியே வெர்டிபிரேட் ஆச்சு, அப்புறம் பொறுமையாக ஆம்ஃபிபியன்ஸ் வந்துச்சு, ஃபிஷ்ஷஸ் வந்துச்சு, ரெப்டைல்ஸ் வந்துச்சு, பேர்ட்ஸ் வந்துச்சு, மேமல்ஸ் வந்துச்சு, அதில் ஹியூமன்ஸ் வந்துச்சுன்னு படிச்சிருக்கோம். அப்போ ஃபிஷ்ஷஸ் இருக்கும்போது ஹியூமன்ஸ் இல்லை, ஃபிஷ்ஷஸ்லேருந்து வந்து இப்படி வந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அப்படியே இருக்குது, ஹியூமனாக வந்துச்சு, ஃபிஷ்ஷாக வந்துச்சு, மேமலாக வந்துச்சு, ஃபிஷ்லேருந்து ரெப்டைல் அப்படி வரலங்கிறாங்க. அதுதான் இந்த தியரி. ஓகே, லைஃப் இஸ் நாட் சேஞ்சர் சின்ஸ் ஒரிஜின். ஓகே, திடீர்னு ஒரு மனிதன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன், ஏபயோஜெனசிஸ். அது இன்னும் இந்த கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், கேளுங்க. அதாவது திடீர்னு உருவாகிறது, ஒரு நான் லிவிங்லேருந்து உருவாகுது, அதுதான் ஏபயோஜெனசிஸ். ஓகே, சம்திங் லிவிங் கம்மிங் ஃப்ரம் நான் லிவிங், ஏபயோஜெனசிஸ். ஸ்பான்டேனியஸ் ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இது இந்த ஏர்லியர் டைமில் இந்த நைல் ரிவர், பெரிய பெரிய ரிவர்லாம் இருக்கும்போது அந்த ரிவர் ஒட்டி வாழ்ந்த மக்கள் பார்க்குறாங்க. பார்க்கும்போது திடீர்னு அந்த தண்ணிலேருந்து மீன் குதிக்குது, திடீர்னு மண்ணிலிருந்து தவளை வருது. பார்த்தோன்னு, ஓ ஒருவேளை தவளை இந்த மண்ணிலிருந்து தான் வருதோ அப்படி சொல்லி உருவானதான் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். எப்போ சொல்லுவேன், திடீர்னு ஒரு பள்ளி ஓடுது, ஃபார்ஸே ஒரு ஏசி பின்னாடி இருந்து பள்ளி ஓடுன்னு வச்சுப்போம். ஓ அப்போ ஏசி தான் பள்ளிக்கு உயிர் கொடுத்துருக்குங்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம சிரிப்போண்டா, ஆனால் அந்த காலத்தில் என்னன்னே தெரியாத போது இதெல்லாம் கொடுத்தனால தான் இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லி புரிய வச்சு இதான் உண்மையான தெரியும் கண்டுபிடிச்சாங்க. யாருக்குமே எதுவும் தெரிய வேணா, அந்த கியூரியாசிட்டி இல்லைனா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த போர்டுக்கு பின்னா வந்தேன்னா போர்டு தான் எனக்கு உயிர் கொடுத்துன்னு சொல்லிட்டு இருப்போம். கேரட் ஃபைன். ஸோ that's what it is. பாருங்க, லைஃப் originates spontaneously from non-living matter. Fishes from mud, frogs from moist soil, insects from decaying matter. அடுத்து பாருங்க, பயோஜெனசிஸ். இது லூயி பாஸ்டர் கொடுத்த தியரி. என்ன சொல்றாருன்னா, லிவிங் பீயிங் கண்டிப்பா இன்னொரு லிவிங் பீயிங் இருந்து வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இஸ் telling it can't come from a non-living being, it has to come from a living being. இவர் தியரி பார்த்துருவோமா? Life arises only from pre-existing life. Sterilized airtight flask showed no life formed while open flask did. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார், ஒரு ஃப்ளாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணார். சரியா, ஸ்வான் நெக்னு சொல்லுவோம். இவர் ப்ரூவ் பண்ணணும்டா இந்த மக்களுக்கு. மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, சும்மா சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஏபயோஜெனசிஸ் ப்ரூஃப் இருக்கு, திடீர்னு பார்த்தா தவளை ஓடுது, கரெக்டுன்றவானுங்க. பயோஜெனசிஸை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு, அதில் ஒரு இறந்து போன ஒரு பொருளை வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த பொருளை இறந்து போன பொருளில் ஒரு பொருள் வரணும், ஒரு லிவிங் பீயிங் வரணும். அதுதான் ஏபயோஜெனசிஸ் கான்செப்ட். அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதா நம்ம லூயி பாஸ்டர் வேலை. அவருக்கு என்ன, லிவிங்ல இருந்தால் கண்டிப்பாக லிவிங் வரும்னு காட்டணும். அப்படியும் காட்டலாம், நான் லிவிங்கை வச்சுட்டு எதுவுமே வரலையே அப்போ நீங்கள் சொன்ன தப்புங்கிறது லூயி பாஸ்டர் காட்ட முடியும். அவர் செகண்ட் ஆப்ஷன் பண்ணார், ஒரு நான் லிவிங் திங்கை வச்சுட்டு எங்கே லிவிங் வரவே இல்லை அப்படின்னு காட்டினார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், ஒரு ஓப்பன் ஃப்ளாஸ்கில் அந்த நான் லிவிங் வச்சாரு. என்னாச்சு, இந்த காற்று வழியாக மைக்ரோஆர்கானிசம் உள்ள வளர்ந்துருச்சு. அப்போ அந்த ஏபயோஜெனசிஸ் பீப்புள் சொன்னாங்க, பார்த்தியா நான் சொன்ன மாதிரியே நான் லிவிங் வந்துச்சுட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி உருவாக்குறாரு ஃப்ளாஸ்கை, ஒரு ஸ்வான் நெக் மாதிரி. அப்போ என்ன ஆகுது, காற்று வருது,
ஆனால் மைக்ரோ ஆர்கானிசம் ட்ராப் ஆயிடுது. அப்போ காற்று மட்டும்தான் வருது. அப்போ அந்த நான் லிவிங்கில் எதுவுமே வளரல. இப்போ அவர் கேட்குறாரு, நான் லிவிங்கில் எதுவுமே வளரல, என்ன பதில்? அப்போ அவங்க தம்பி நீ சொல்றதா கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க, எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின், விச் மீன்ஸ் இது வந்து ஆஸ்ட்ரோனட்ஸோட ஃபேவரட் தியரி. ஏன்னா இந்த எர்த் இருக்கிற மாதிரி இன்னொரு உலகம், வேற்று கிரக வாசிகள் இருக்காங்க, அவங்க தான் லைஃபை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. எப்படி? அவங்க வந்து ஃபர்ஸ்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எர்த்துக்கு வந்து சில பல இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அங்கிருந்து நம்ம உருவாயிருக்கோங்கிறது அவங்க கான்செப்ட். லைஃப் யூனிட் ஸ்போர்ட்ஸ் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் and transferred to Earth and other planets, idea supported by some astronomers. At the last and most widely accepted is chemical evolution of life. Padroma, life originated through sequential chemical reactions from inorganic molecules to organic molecules, forming colloidal system to produce life. Modern scientific concept accepted. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் இருந்துச்சு, அது எல்லாம் சேர்ந்து ஆர்கானிக்காக ஆச்சு. அந்த ஆர்கானிக்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக்காக ஆச்சு. அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப் மாதிரி ஆச்சு. எப்படி? அது டிவைட் ஆக ஆரம்பிச்சது, மெட்டபாலிசம் காட்டுச்சு, இதெல்லாம் காட்டணும்னு லைஃப்ட்டாங்க. அப்போ இதுதான் ஒரு மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் தியரி. இதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குடா. ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரூஃப் இஸ் ஒபாரன் அண்ட் ஹால்டன் ஹைபோதசிஸில் வரக்கூடிய ஒரு யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, ஹை கிளாஸில் படிப்பீங்க. சரியா? அடுத்த கேஸ் மாத்திரமா 15th கொஸ்டின்ரா. ரெடி ஆயிட்டீங்களா? Okay, so now நம்ம என்ன பண்ண போறோம்? What is photosynthesis and where does it occur in a cell? Differentiate aerobic and anaerobic. ரொம்ப ஈஸி தான். Photos நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸி. பாருங்க, photos light, synthesis is to build. அது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? The process by which autotrophic organisms like green plants, algae, chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. சன்லைட்டை பிடிச்சி ஆட்டோட்ராஃபிக் இருக்கிறனால என்னால் சன்லைட்டை வச்சு ஃபுட்டு உருவாக்கலாம், அவ்வளோதான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ். கிளியர்? ஃபோட்டோசிந்தசிஸ் occurs in all green plants of the plants, especially in green leaves. அடுத்து பாருங்க, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வேர் ஆக்சிஜன் இஸ் இன்வால்வ். ஆக்சிஜனை வச்சு நான் ரெஸ்பிரேஷன் கொண்டு போகிறத செல்லுலார் ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். பாருங்க, கம்ப்ளீட் ஆக்சிஜன் கிடைச்சிருக்கிற ஃபுட் இருக்கு, ஒரு ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட்டை வந்து ஆக்சிஜன் மூலமா மொத்தமா ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி இருக்கிறதா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, மோஸ்ட் பிளான்ஸ் அனிமல்ஸ்ல இருக்கு. ஈக்குவேஷன் பாருங்க, C6H12O6 6CO2 6CO2 + 6H8. அவ்வளோதான். இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ரா. அதில் வந்து மாற்று கருத்துல ரொம்ப முக்கியம், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எப்படி சார் நடக்குது? நமக்கு பிரைமரியா 3 ஸ்டேஜ் இருக்குதா. ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ்ங்கிற ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும். பார்த்துருவோமா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் குளுக்கோஸ். கிளைகோஸ் அர்த்தம் குளுக்கோஸ். அப்போ கிளைகோலைசிஸ், லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங். அப்போ குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகிறதா கிளைகோலைசிஸ். அப்போ குளுக்கோஸுங்கிற இந்த 6 கார்பன் மாலிகூல்ஸ் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அப்போ கட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2-3 கார்பன் மாலிகூலாக மாறும். 6 டிவைட் பண்ணி 3 வருமா? அப்போ 2-3 கார்பன் மாலிகூல் பைருவிக் ஆசிட் கிடைக்கும். இது சைட்டோபிளாசம் நடக்கும். சரியா? இதுக்கப்புறம் பாருங்க, இப்போ பைருவிக் ஆசிட் என்ன பண்ணும்? நேராக கிரெப்ஸ் சைக்கிளுக்கு என்டர் ஆகும். அப்படின்னா என்ன? இந்த கிளைகோலைசிஸ் நேராக இங்கே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு போகும். அங்கிருந்து இந்த 2 பைருவிக் ஆசிட் மாலிகூல் என்ன ஆகும்? இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அது என்ன ஆகும்? CO2 மாறும். ஓகே, அதுதான் என்ன சொல்றோம்? TCA சைக்கிள்னு சொல்றோம். அப்போ நான் என்ன பண்றேன்? கிளைகோலைசிஸ் மூலமா குளுக்கோஸை ஸ்பிளிட் பண்ணி 2 பைருவிக் ஆசிட் உருவாக்கி அந்த 2 பைருவிக் ஆசிட் நேராக மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் கொண்டு போய் அங்கே அதை ஆக்சிடைஸ் பண்ணி CO2 மாற்றிட்டேன். நான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்ல. அப்போ எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே போயிடுச்சு. அப்போ திருப்பி எனக்கு எனர்ஜி வேணும். அடுத்த ப்ராசஸ் அப்போ என்ன பண்ண போகிறேன்? அதுதான் ETC, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் யூட்டிலைஸ் பண்ண ATP, NADPH எல்லாத்தையும் நான் திருப்பி எடுக்க போகிறேன். எப்படி பார்த்துருவோமா?
occurs on the inner membrane mitochondria பாருங்க. NADH and FADH2 formed during glycolysis and Krebs cycle are oxidized to NAD plus and FAD. அதாவது கிளைகோலைசிஸும் Krebs cycle உருவான இந்த NAD வந்து நான் என்ன பண்ண போறேன், திருப்பி எனர்ஜி மாலிகுலை மாற்ற போறேன். இப்படி ஓகே, இப்படி மாற்றும் போது என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது எனர்ஜி நான் ட்ராப் பண்ணுறேன். எப்படி, எலக்ட்ரானுங்கிற ஃபார்மில் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ண உடனே யார் இருக்கா பக்கத்தில், ஏடிபி இருக்கான். இந்த ஏடிபி என்ன பண்ணுவான், எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் பிடிச்சி ஏடிபி ஏடிபியாக மாறும். எப்படி, அந்த எலக்ட்ரான் தான் எனர்ஜி ஆச்சு. அப்போ அந்த ஒரு எனர்ஜி மாலிகுல் எடுத்து ஏடிபிங்கிறது ஏடிபியாக மாறும். கிளியர், ரிலீஸ் எனர்ஜி ஸ்டார்ட் பை ஏடிபி டு சிந்தசைஸ் ஏடிபி. அவ்வளோதான்டா. கிளியர், காட் an ஐடியா. அடுத்து ஆண்ட்ரோபிக் பாருங்க, டேக்ஸ் பிளேஸ் வித்அவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவையில்லை, அதனால கம்ப்ளீட் ஆக்சிடைசேஷன் நடக்காது. அதாவது நான் எப்படி ஏரோபிக்ல வந்து ஒரு மொத்த ஃபுட் மாலிகுல் வந்து மொத்தமாக அது ஆக்சிடைஸ் பண்ணி மாறுதுன்னு சொன்னோம், இங்கே இது நடக்காது. ஏன்னா ஆக்சிஜன் இல்லாதனால மொத்தமும் மாற்ற முடியாது, கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். ஓகே, ஸோ குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட்டட் டு எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிட். ஈக்குவேஷன் was C6H12O6 2CO2 and you get carbohydrate plus energy. அடுத்து பார்த்தோம், name the gaseous plant hormone mentioned in 3 of its physiological effects in plants. So far guys, any doubts? Hello Pavan Karthik sir, I'm CBSE. Okay, very good. Do you have any doubts? Okay, fine. So we'll proceed. Next question. Gaseous plant hormone பத்தி கேட்டுட்டு they are asking any 3 effects. So first we'll discuss what is this hormone. So we'll see that. ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் எல்லாம் ஈஸியாக படிக்கலாம். Ethylene is the answer. So ethylene is a gaseous plant hormone. It is a growth inhibitor. Generally hormones has roles in elongation of plants like auxin. அதெல்லாம் இருக்கு. ஆனால் this guy is different. So this ethylene is having a role in inhibiting the growth. Ethylene is having a role in inhibiting the growth. Very good. Very good, Pavan, very good. If you are having any doubt, let me know, because right now we are discussing top compulsory 35 questions. Kandipa kepanga, because we have covered 2 marks. Yesterday we have covered all the 2 marks, like very important 2 marks, and today we are going to cover 4 marks and 7 marks. So namakku innum 35 question irukku mottham, adha nama 15 pakkam mudichachu. So we are proceeding. So if you are finding any doubt in any questions, you can ask. Okay, fine. So physiological effects of ethylene pathina, ethylene promotes the ripening of fruits. Example, tomato, apple, mango. அப்போ ஒரு காய் பழுக்கணும்னு என்ன வேணும், எனக்கு இந்த எத்திலின் இருந்தால் போதும். கிளியர், காட் இட். ஹாய் சார், ஐ எம் மதுபாஷினி, நியூ வியர். ஹலோ மதுபாஷினி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? 10th ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கா? ஓகே, பரவாயில்ல. சயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, அதனால் ஒரு சூப்பர் பிளானில் போயிட்டுருக்கோம். நாங்கள் நேற்று வந்து 2 marks பயாலஜிக்கான 2 marks இம்பார்ட்டன்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ 4 marks 7 marks போயிட்டுருக்கு. ஈவினிங் ஃபிசிக்ஸ், நாளைக்கு காலையில் கெமிஸ்ட்ரி, நாளைக்கு ஈவினிங் நாங்கள் 3 பேருமே 1 marks கிரியேட்டிவ் 1 marks எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். கிளியர், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸிலி ஜாயின் த செஷன். சரியா? ஓகே, ஸோ இப்போ எதில் என்ன பண்ணுது, இது டொமேட்டோ, ஆப்பிள் எல்லாமே பழுக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஒரு காய் பழுக்கணும், கண்டிப்பாக எதுன்னு இருக்கணும். ஓகே, and it also it inhibits the elongation of stem and root. நான் சொன்னேன்ல, இது வந்து growth inhibitor, வளர விடாது பெருசா. Got it? Fine. மெக்கரினா சார், குட் மார்னிங். மெக்கரினர் எப்படி இருக்கீங்கடா? எக்ஸாமுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க எக்ஸாமுக்கு வரல, என்ன படிக்கிறீங்களா இல்லையா, மார்க் வருமா வராது உங்களுக்கு? ரெகுலராக செஷன் அட்டெண்ட் பண்ண சொல்லி தானே போனீங்க, வரவே இல்லை. ஓகே கைஸ், ஸ்டிக் ஆன் டு த பிளான். ஓகே, ஓ மீ டே ஆஃப்டர் தமிழ், உங்களுக்கு தமிழ் எக்ஸாமா? ஓகே, பட் இந்த செஷன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கடா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2 mark 3 mark, ஸோ 2 mark 4 mark 7 mark மஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. சரியா? தமிழ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுங்க. அச்சு எடிட்ஸ், ஹலோ அச்சு எடிட்ஸ், ஹாய் 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 ஹாய், 4 ஹாய் வந்துருச்சு. ஹாய் 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 ஹாய். ஓகே, ஃபைன். ஸோ எத்தனை என்ன பண்ணும், இட் ஹேஸ்டன்ஸ்னா ஃபாஸ்டன்ஸ், செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். அதாவது நான் இப்பவும் சொல்கிறேன், எத்திலின் வந்து ஒரு பழம் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு காயை பழமாக மாற்றும், ஆனால் அந்த க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் a growth inhibitor.
அப்போ அதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும். என்ன பண்ண பாருங்க, லீவ்ஸ் ஃப்ளாஸை சீக்கிரமாக கொழிய வச்சிரும், வளர விடாது. ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆப்சஷன் ஜோன். அப்படின்னா இந்த லீஃப் வந்து உதிரப்போன்னு வச்சுப்போம். அப்போ இந்த லீஃபை சுற்றி ஒரு ஜோன் வரும். அது வந்துருச்சுன்னா இந்த லீஃப் உழுக போன்னு அர்த்தம். அது கொண்டு வரது யார்? இவன் தான் எத்திலிருந்தான். ஓகே, திஸ் லீட்ஸ் டு ப்ரிமெச்சூர் ஷெட்டிங். ஏர்லியராகவே இந்த லீஃப் உழுந்துடும். எத்திலின் பிரேக்ஸ் டார்மன்சி ஆஃப் பட் சீசன் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு காய் வந்து பழுக்கறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு தூங்கிட்டு தான் இருக்கும். அந்த தூங்குறது எல்லாத்தையும் உடச்சிருவான். ஏன் சீக்கிரம் பழுக்க வச்சிருவான். ஓகே, சயின்ஸ் எக்ஸாம் ஃபேண்டாஸ்டிக் அச்சு. ஸோ யூஆர் இன் ரைட் பிளேஸ். இஃப் பாசிபிள் இந்த செஷன் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸை தரவு பண்ணி ஃபுல் சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதே டைம் நேற்று செஷனுக்கு கன்ஃபார்ம் பாருங்க, 2 மார்க்ஸ் கவர் ஆயிடும். அண்ட் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் ஈவினிங் இருக்கு, நாளைக்கு காலைல கெமிஸ்ட்ரி, அண்ட் அதுக்கப்புறம் 1 மார்க் செஷன் நாங்கள் 3 பேரும் வரப்போம். சரியா? ஃபார் ஷுர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இஸ் த மெயின் ப்ராப்ளம் தமிழ். ஆப்வியஸ்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இஸ் ஆல்சோ மெயின் ப்ராப்ளம். இதுக்கு ஒரு வழி இருக்கா, நீங்கள் பண்ண மாட்டீங்க. யூ நோ வாட் இஸ் தட்? யூ ஹேவ் டு ரைட். Practice writing. Since I have scored the highest in Tamil in my public exam, நான் 10th படிக்கும்போது நான் தமிழ் தான் ஹையஸ்ட் வாங்கினேன். ஒரே ரீசன், ரைட்டிங் ப்ராக்டிஸில் நான் காம்ப்ரமைஸே பண்ணல. எழுதி 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 இம்ப்ரூவ் பண்ணதான். 2 மார்க் செஷன் வந்து நேற்று பண்ணோம்டா. சரியா? நேற்று நாங்கள் 6 o'clock செஷன் போனோம். டாப் 35 மஸ்ட் வாட்ச். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த செஷன் பார்த்தா மட்டும் போது நீங்கள் எல்லா 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஹைலி ரிப்பீட்டட் ஹை வெயிட்டேஜ்க்கு எல்லா கொஸ்டின் பண்ணிவிட்டேன். அப்போ இந்த செஷன் இது 4 மார்க் 7 மார்க். இந்த செஷனும் நேற்று செஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் 1 மார்க்கும் எழுதிடலாம். அதுவும் பார்த்தாம நாங்கள் 1 மார்க்காக எக்ஸ்ட்ராவாக நாளைக்கு ஒரு செஷன் வரப்போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக மார்க் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே சிறப்பாக தரமாக பண்ணிடலாம். சரியா? ஓகே, வாட் இஸ் பாலினேஷன்? சே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷனா என்ன, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ். அச்சு இப்போ இந்த கொஸ்டினை முடிச்சிருங்க, இந்த செஷனை முடிச்சிருங்க. இது லைவ்ல போயிட்டு இருக்குல்ல, ஸோ இதில் பாதி கவர் ஆகிடும். இது முடிச்சுட்டு 2 மார்க் பாருங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? கிளியர்? இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் ரொம்ப கிளியர் ஆயிடும். அப்போ நீங்கள் ஈஸி 2 மார்க் பார்த்துடலாம். ஓகே, ஸோ பாலினேஷன் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? Transfer of pollen grains from anther to stigma of a flower is called pollination. அதாவது ஒரு மேல் பூ அண்ட் ஒரு ஃபீமேல் பூ இருக்கு. ஓகே, அதாவது ஆண்ட்ரீஷியம் சொல்லுவோம், கைனீஷியம் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ மேலோட ஒரு கேமெட் யாரு? pollen grains. இது எங்க போகணும்? ஃபீமேல் ஃப்ளாரோட ஓவரி ஓவியலுக்கு போகணும். அப்போ அது எங்க இருக்கு? ஸ்டிக்மால இருக்கு. அப்போ pollen grain ஸ்டிக்மாக்கு போனா மட்டும்தான் அந்த pollen grain உள்ள போய் நேராக அந்த ஓவரி கிட்ட போயிட்டு அங்கே என்ன ஆகும்? மேட்டிங் நடந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ப்ராசஸ் பேர் தான் பாலினேஷன். அப்போ அந்த pollen grain எப்படி போகுது? அது பேர் தான் பாலினேஷன். கிளியர்? கிளியர். சடி இது உனக்கு இருக்கு. உனக்கு சடி இஸ் 12th ஸ்டூடெண்ட்ரா. இந்த மாதிரி அடிக்கடி வருவான், வந்துட்டு எதாவது நக்கல் அடிச்சு போயிடுவான். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, கோட்டை விட்டுறாதுரா. சரியா? சென்டம் எடுக்கணும். புரியுதா? பயாலஜிக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து கடைசி எக்ஸாம் பயாலஜி சிறப்பாக பண்ணிடலாம். தயவு செஞ்சு படிச்சிரு தம்பி. நமக்கு வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது. 2 மாதத்தில் பப்ளிக்கு தட்டி தூக்கணும் பப்ளிக்கில். ஸோ கண்டிப்பாக செஷனில் கரெக்டாக வந்து. சரியா? என்னடா சார் இங்கே டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். எதுக்காக பாலினேஷன் முக்கியங்கிறாங்க? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோமா? It results in fertilization which leads to the formation of fruits and seeds. Obviously, pollen grain travel ஆனாதான் அடுத்து fruit seed உருவாகும். அப்போ கண்டிப்பாக நடக்கும். சரி சார், மேக்ஸ் போயிடுச்சு நினச்சேன்டா. நீ மேக்ஸ் செஷன் அட்டன் பண்ணியா? நீ வரவே இல்லைன்னு சொன்னாங்க. நீ ரெகுலராக அட்டன் பண்ணாத மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணுற, செஷன் அட்டன் பண்ணுறா. தனியாக படித்தா மார்க் எடுத்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம்டா. சரியா? நீங்கள் செஷன் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பாக மார்க் வரும். பிகாஸ் நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுக்கு நாங்கள் சும்மா எடுத்தோம். இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஹை வெயிட்டேஜ் எடுத்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி அப்படி கொண்டு ஒரு டீமே இதுக்கு வேலைக்கு பண்ணி இருக்கு. அந்த டீம் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு விஷயத்த நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் ஏறும். நீ அதை பார்க்காம தனியாக படிச்சுன்னு ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ மேக்ஸ் விட்டுரு, அதனால் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். சரியா? அடுத்த எக்ஸாம் சூப்பராக பண்ணிடலாம். என்ன ஹேர் இவ்வளோ வளர்ந்துருச்சா? முடி வளர்க்குறா, அது படுக்கு வளரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா. சரி, அடுத்து பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. அப்போ என்ன ஆகுது? எனக்கு புது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே வருது. எப்படி? ஒரே பிளான்ட் இருக்கிற போலன் தான் போகணும் அவசியம் இல்லை. வேற பிளான்ட் இருக்கிற போலன் வந்தாலுமே
மேட்டிங் நடக்கும். அப்போ வேற காம்பினேஷன் வந்துருச்சு, அப்போ வேற பிளான்ட் வரும். ஓகே, 12th முடிச்சுட்டு நீ வளர்த்துக்கலாம். சரியா? இல்லை சார் வேற மாதிரி ஆக்கிட்டாங்க சார், இம்பார்ட்டண்ட்டாக வரல, அப்போல்லாம் வர வாய்ப்பு இல்லையடா. கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஸ்டின் தானே கேட்பாங்க, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ போர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பார்த்துருவோமா? இது நம்ம நேற்று 2 மார்க்கில் பார்த்த கொஸ்டின்ரா. ஸோ யூ கைஸ் நோட் வெரி கிளியர்லி. ஸோ இந்த டயக்ராம் மறந்துடாதீங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹவ் டிஸ்கஸ் திஸ் பிளென்டி ஆஃப் டைம். சொன்னால் கண்டிப்பாக பாருங்கள். சரியா ஐயா? பாருங்கள். சாப்பிட்டீங்களா பாய்ஸ்? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு தெம்பாக ரெடியாக இருக்கும். ஓகே, நீங்களும் சாப்பிட்டு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நான் சொன்னது சாடி சிங்கடா, ஹீஸ் 12th grade. ஓகே, தட்ஸ் வை செட் இட். நீங்களும் இங்கே தான் இருக்கணும். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே ஹியர். ஓகே, ஃபைன். யா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். இது வந்து நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணல, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பார்த்துருவோமா? ஸோ இட்ஸ் an easy question. Using genetic engineering techniques, medicinally important valuable proteins or polypeptides that form the potential pharmaceutical products for treatment of various diseases have been developed on a commercial scale. they என்ன பண்றாங்கன்னா genetic engineering டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை உருவாக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு இந்த காம்பினேஷன் ஒரு மருந்து வேணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணலாம். ஜீன்ஸ் ஆல்டர் பண்ண போறேன். Clear? Got it? That is the easiest treatment and fantastic way. இப்போ pharmaceutical products, அதாவது மருந்துகளை தயாரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். It is developed by RDNA. RDNA என்னன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் கம்பைனிங். அப்போ அதை நான் பண்ணி என்ன பண்ண போறேன், எனக்கு தேவையான pharmaceutical products-ஐ டெவலப் பண்ண போறேன். பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்சுலின். இன்சுலின் இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். கரெக்ட்? அப்போ டயபெட்டிஸ் நமக்கு தெரியாது ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனில் நமக்கு இன்சுலின்ங்கிற ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இன்சுலின் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக உருவாக்க போகிறேன். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்தையும் உருவாக்கலாம். ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் பேர்லேயே இருக்குது. ஒருத்தர் வளரணும்னா கண்டிப்பாக ஹெச்ஜிஹெச் வேணும். அப்போ அந்த ஹெச்ஜிஹெச் என்ன பண்ணலாம், ஈஸியாக உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு பிளட் கிளாட் ஆகுது, பிளட் கிளாட் ஆகுது, அந்த கிளாட்டிங்கை தடுக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், சில பல ஃபேக்டர்ஸ் வேணும். அந்த பிளட் கிளாட் ஆகிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வேணும். அது எல்லாமே என்ன பண்ணலாம், ஈஸியாக தெளிவாக உருவாக்கலாம். ஓகே, நீ கேட்கலாம் சார் பிளட் கிளாட் ஆகணுமா கேட்டால் கண்டிப்பாக ஆகணும்டா. யோசிச்சு பாருங்க, நான் வந்து கட் பண்ணிட்டேன், கையை கட் பண்ணால் பிளட் வெளியே வருது. அப்போ கிளாட்டிங் நடக்கலைன்னா பிளட் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே கிளாட்டிங் நடக்கணும். அப்போ அதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் வேணும். ஆனால் அதே பிளட் கிளாட் பாடிக்குள்ளே இருக்குன்னா அது பிரச்சனை. அப்போ அதை டிசால்வ் பண்ணணும், அந்த பிளட் கிளாட்டை உடைக்கணும். அதுக்கு என்ன வேணும், tissue plasminogen activator to dissolve blood clots. அதையும் என்னால் உருவாக்க முடியும். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் உருவாக்க முடியும் அகெயின்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் அண்ட் ரேபிஸ். புரிஞ்சுதா? அடுத்து பார்த்துருவோமா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட். ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி கொஸ்டின் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, மோனோகாட் டைகாட் எடுக்கும்போது ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நீங்கள் ஈஸியாக நீங்களே ஓனாக எழுதிடலாம். பார்த்துருவோமா? ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், கடகடன்னு எழுதிடலாம். நல்லா பாருங்கடா, டைகாட்ல வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த க்ரோத் இருக்கு, செகண்டரி க்ரோத்னு விஷயம் இருக்கு. அதாவது நல்ல க்ரோத் இருக்கு. மோனோகாட்ல இது இருக்காது. இப்போ அதை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டெட்ரார்க், பாலியார்க். டெட்ரார்க் என்ன அர்த்தம், ஜைலம் ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். 4 ஜைலம் பண்டில்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பாலியார்க்னா அதை விட ஜாஸ்தியா இருக்கும், மோர் தேன் 4 விச் இஸ் மெனி. அப்போ மோனோகாட்ல பாத்தீங்கன்னா பாலியார்க் இருக்கு, டைகாட் டெட்ரார்க். நான் டைகாட் என்ன சொன்னேன், டைகாட்ங்கிறது வளர்றது, செகண்டரி க்ரோத் இருக்கு. அப்ப அந்த க்ரோத்துக்கு ஸ்பேஸ் வேணும். அப்ப நிறைய ஜைலம் பண்டில்ஸை வச்சுக்க முடியாது. அப்ப 4 தான் இருக்கும். அடுத்து பாருங்க, பிரசன்ட் கேம்பியம். கேம்பியம்ங்கிறது என்னன்னா அந்த செகண்டரி க்ரோத்துக்கு தேவையான அந்த பொருள். அப்ப அந்த பொருள் இருந்தா மட்டும்தான் செகண்டரி நடக்கும். அப்ப அது பிரசன்ட். செகண்டரி க்ரோத் இட் செல்ஃப் இஸ் பிரசன்ட். பித்துங்கிறது என்னன்னா இந்த ஜைலம் பண்டில்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அது இங்கே ஆப்சண்டாக இருக்கும். ஏன்னு சொல்லு, ஆல்ரெடி ஜைலமே இடம் இல்லாமல் 4 வச்சிருக்கோம். ஏன்னா செகண்டரி க்ரோத் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போது இடம் இல்லாத இடத்துல இன்னொரு பித்து வைப்போமா, கண்டிப்பாக வைக்க மாட்டோம். அப்போ பித்து ஆப்சண்ட். அதுக்கப்புறம் பேரன் கைமா, இது ரொம்ப காஞ்சிக்கணும், ரொம்ப தேவைப்படுற டிஷ்யூ, டிவைடிங் செல்ஸ். அவ்வளோதான். இந்த ஐடியா அப்படியே எழுதுங்க, வளருங்கிற ஐடியாவில் எழுதிடலாம். இது அப்படியே ஆப்போசிட், ஆப்சண்ட் ஆப்சண்ட் ப்ரெசென்ட் ஸ்கிலன் கைமா, அவ்வளோ விஷயம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும்டா,
டைகாட்ல வளரும் செகண்டரி growth. அப்போ செகண்டரி growth இருக்கு. கேம்பியம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அதுதான் அந்த ஃபேக்டர். அப்புறம் டெட்ரார்க் தான் இருக்கும், ஏன்னா நிறைய சைலம் தான் இடம் இருக்காது. அண்ட் பித்து இருக்காது. ஆல்ரெடி சைலமுக்கு இடம் இல்லை, இன்னும் பித்துக்கு இடம் இருக்காது. அவ்வளோதான். கிளியர்? அடுத்து பார்த்துருவோமா? ட்ரா த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்காக தனியாக கியூஓடியில் போட்டிருக்கேன்னா அது கண்டிப்பாக பாருங்கள், எப்படி வரையணும் உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பேன். அது தவிர பேசிக்காக சொல்ல கேளுங்க. நமக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போ இது சுப்பீரியர் வீனக்காவா இன்ஃபீரியர் வீனக்காவாலிருந்து என்ன ஆகும்? நேராக டிஆக்சில் பிளட் ஏறும். அது ஏறி 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 நேராக ரைட் ஏட்ரியம் போகும், ரைட் வென்ட்ரிக்கல் போகும். அப்போ அங்கேருந்து பல்மனரி ஆர்டரியை பிடிச்சி அது எங்கே போகும்? லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போய் அந்த பிளட் என்ன ஆகும்? ஆக்சிஜனேட்டடாக மாறும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பல்மனரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். அப்புறம் அப்படியே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். அப்புறம் அங்கிருந்து அயோட்டா வழியா பாடி ஃபுல்லா போகும். இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஒரு ஹார்ட் டயக்ராம நான் தனியா வரைஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கேன். கியூஓடிங்கிற சீரிஸ் ஒன்றும் இல்லை. இந்த சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ்குள்ளே போயிட்டு கியூஓடி கொஸ்டின் ஆஃப் டேல ஹியூமன் ஹார்ட் சர்ச் பண்ணிங்கன்னா ஐ வுட் ஹவ் டாட் யூ ஹவு டு ட்ரா தட். ஓகே, ஹலோ ஷரஃபு, ஹலோ ஹலோ ஹலோ. கிளியர்? Write the reaction for photosynthesis. Photosynthesis reaction very important. We discussed yesterday in 2 marks, but again they are repeating it in 4 marks and 7 marks. So ஞாபகம் வச்சுக்கோங்க. Carbon dioxide plus water you get glucose, water, oxygen. 6 CO2 plus 12 H2O எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? C6H12O6 plus 6H2O plus 6O2. அவ்வளோதான்டா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட்ல ஒரு 6 கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ஈஸியாக எழுதலாம். நம்ம அந்த டைமில் சால்வ் பண்ண மாட்டோம், எதுவும் டேலி பண்ண மாட்டோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு 6, கடைசியில் ஒரு 6. ஓகே, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 6, அப்புறம் நோ, அப்புறம் அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இங்கே 12. அவ்வளோதான். 6 6 பக்கத்தில் 6, அப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த 6 காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கே 12. அவ்வளோதான். Prakash, hi sir, உங்க கிளாஸ் இருக்குன்னு தெரியல சார். நோ ப்ராப்ளம் பிரகாஷ், பட் we have given already many notifications எல்லாமே கொடுத்துருக்கோம். நேற்றுன்னு சொல்லுறேன் நான். ஓகே, ஐ தாட் யூ கைஸ் went to school. ஓகே, நிறைய பேர் ஸ்கூல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம், பட் ஸ்டில் we'll do. ஓகே, எக்ஸ்பிளைன் அபவுட் ஜீன் தெராப்பி. யா, அதாவது என்கிட்ட ஒரு ஜீன் இருக்குடா, என் ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. அப்போ அந்த ஜீனை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ரொசீஜர், அந்த ட்ரீட்மெண்ட் பேர் தான் ஜீன் தெராப்பி. ஐ ஆம் கோயிங் டு ரீப்ளேஸ் த டிஃபெக்டிவ் ஜீன் வித் ஃபங்க்ஷனல் ஒன்ஸ். யூசஸ் என்னது? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் யார் பண்ணா? 1990ல் ஒரு பொண்ணுக்கு பண்ணாங்கடா, ஏஷாந்தி டிசில் அவங்க பேர். ரொம்ப தேவையில்லை, அடுத்து பார்ப்போம். சொமேட்டிக் ஜீன் தெரப்பி டார்கெட்ஸ் பாடி செல்ஸ். ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பி டார்கெட்ஸ் எக் அண்ட் ஸ்பெர்ம் செல்ஸ். அப்போ ஜீன் தெரப்பி 2 டைப். ஒன்று சொமேட்டிக், ஜெர்ம் செல். சொமேட்டிக்ங்கிறது பாடி செல்ஸை ஏம் பண்ணி பாடி செல்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஜெர்ம்லைன் பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல்ஸ் ஆனால் செக்ஸ் செல்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி. சரியா? நான் படிச்சுட்டு இருந்தேன் சார், வெரி குட்ரா. ஆனால் நல்லா பாருங்க, லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கடா, ஏன்னா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, லைவ் இருக்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். டவுட் எல்லாம் இருக்கும்போது ஈஸியாக கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்லி சொமேட்டிக் ஜீன் தெரப்பி யூஸ் சோஃபார். ஏன்னா சொமேட்டிக் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, அடுத்த ஜென்ரேஷன் போகாது. நான் ஜெர்ம் லைனில் கரெக்ஷன் பண்ணால் அடுத்த ஜென்ரேஷன் போகும், அது ஒரு ஆபத்தாக மாறும். அதெல்லாம் நம்ம அது பண்ணுறது இல்லை. சரியா? ரைட் த ஃபிசியோலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபெரலின்ஸ். நான் எப்படி எத்திலின் பற்றி பார்க்கணும், அதே மாதிரி கிபெரலின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துருவோமா? யா, application of gibberellins on plants stimulate extraordinary elongation of internode. எத்திலின் என்ன பண்ணுச்சு? எலாங்கேஷனே பண்ணல, இன்ஹிபிட் பண்ணுச்சு. இங்கே கிபெரலின்ஸ் என்ன பண்ணுது? அதை எலாங்கேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கிளியர்? ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோசெட் பிளான்ஸ். ரோசெட்ங்கிறது குட்டியாக இருக்கக்கூடிய க்யூட்டாக ரவுண்டாக இருக்கிற பிளான்ஸ். அப்போ அந்த பிளான்ஸ் வளர்றதுக்காக நம்ம இந்த கிபெரலின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ திடீர்னு ஷூட் எலாங்கேஷன் எல்லாமே நடக்கும். அந்த ப்ராசஸ் பேர் போல்ட்டிங். இதை வந்து தனியாக கேட்பாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. which we discussed already, very important. Gibberellins promote the production of male flowers in monoecious plants. Gibberellins break dormancy of potato tubers. Dormancy is sleeping period, அது உடைச்சிரும். Gibberellins are efficient than auxins in inducing the formation of seedless fruit. Parthenocarpic fruits அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் உருவாகிற ஃப்ரூட்ஸ் தான் இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். அதாவது
ஒரு கேமெட் இருந்தால் போதும், இன்னொரு கேமெட் அவசியம் இல்லை. ஜென்ரலாக மேல் ஃபீமேல் வந்து ஜைகோட் வரும், ஆனால் இங்கே அப்படி கான்செப்ட் இல்லை. ஃபீமேல் மட்டும் இருந்தால் போதும், they can develop into one thing. ஓகே, கிளியர்? எக்ஸாம்பிள் டொமேட்டோ. அடுத்து பார்த்துருவோமா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங். இது அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின். ஓகே, இது எந்த அளவுக்கு முக்கியம்னா ஹைலி ரிப்பீட்டேட்டிவ், நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க, நிறைய 1 marks கேட்பாங்க. சரியா, பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் இன்ப்ரீடிங். இன்ப்ரீடிங் ரொம்ப ஈஸிடா, மேட்டிங் ஆஃப் ரிலேட்டட் அனிமல்ஸ். அதாவது ஒரு 4-5 தலைமுறைக்கு என்ன பண்ணுவாங்க, அதே சேம் அனிமல்ஸை வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், சுப்பீரியர் மேல்ஸ். நான் வந்து ஓகே, நான் 2 ஆட்டுக்குட்டி சூஸ் பண்ண போறேன். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியில சுப்பீரியர் மேல் ஆட்டுக்குட்டி எடுப்பேன், சுப்பீரியர் ஃபீமேல் ஆட்டுக்குட்டியில ஆடு எடுப்பேன், சுப்பீரியர் ஃபீமேல் ஆடு எடுப்பேன். அப்போ அவங்கள மீட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக நல்ல சுப்பீரியரான ஜெனரேஷன் கிடைக்கும். கரெக்டா? இட் ஹெல்ப்ஸ் அக்யூமுலேட் சுப்பீரியர் ஜீன்ஸ் அண்ட் எலிமினேட் அன்டிசைரபிள் ஒன்ஸ். அப்போ நான் சூஸ் பண்றது சுப்பீரியர் சூஸ் பண்ணிட்டேன், அப்போ கண்டிப்பா வீக்கா இருக்கிற ட்ரீட் வராது. ஓகே, Hissartail sheep developed in Punjab by crossing Bicanary eaves and Australian merino rams. பாருங்க, நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டா, இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ ஹிசார்டேலுங்கிற ஷீப் உருவாக்கியிருக்காங்க. எப்படி உருவாக்கியிருக்காங்க, 2 பேரும் கிராஸ் பண்ணிக்க. நல்லா பாருங்க, ஒருத்தர் வந்து பிக்கனேரி, இன்னொருத்தர் வந்து ஆஸ்திரேலியன் மெரினோ ராம்ஸ். இவங்க 2 பேரும் ஷீப்ஸ் தான். 2 பேரும் கிராஸ் பண்ணும்போது கிடைச்சிருக்கிற ஹிசார்டேல் ஷீப் வந்து நல்ல ஸ்ட்ராங். ஓகே, அப்போ அதில் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்பிரீடிங் டிப்ரெஷன். நீ என்னதான் இன்பிரீடிங்ல சுப்பீரியர் கேரக்டர்ஸ் எடுத்தாலும் இன்பிரீடிங் டிப்ரெஷன் பிரச்சனை வரும். அப்படின்னா என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இன்பிரீடிங் டிப்ரெஷன் என்றால் நான் வந்து என்ன பண்றேன், 2மே சேம் ரிலேட்டட் அனிமல்ஸ். அப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா தேர் ஆர் ஹை சான்சஸ் அதே பிரச்சனை இவனுக்கும் இருக்கணும். அப்போ நான் பல தலைமுறைகளாக பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட்ல வராது, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அது ரெசசிவா இருக்கும். அது போக 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 அது எக்ஸ்பிரஸ் ஆகி ஹோமோசைகஸா மாதிரி டாமினண்டா மாறும். புரியுதா? கிளியர்? அதாவது இன்னும் பாருங்க, ஈஸியா சொல்றேன். ஓகே, அப்ப இந்த டி தான் பிரச்சனை, குட்டி டி. ஆனா இவன் வந்து ரெசசிவ்னால ஹிடனா இருக்கான், இவன் வந்து பெருசா வரல. ஆனா இவன் ரொம்ப வருஷமா அப்படியே ட்ரெயின் பண்ணும்போது என்ன தெரியுமா, ப்ரீட் பண்ணும்போது பாத்தீங்களா, இப்போ வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துடும். அப்போ இது மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது இன்பிரீடிங் டிப்ரெஷன் விச் இஸ் ஆபத்து. கிளியர்? அப்போ என்ன பண்ணும், ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வைக்கும். கிளியர்? இது டவுட்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, விச் இஸ் ஆல்ரெடி டாட், பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அவுட் ப்ரீடிங்னா ரொம்ப ஈஸி. அவுட் ப்ரீடிங்னா இஸ் லைக் 2 different unrelated animals. Okay, so unrelated animals offspring forms are called hybrids. Correct? ஒரு ஹார்ஸ் டாங்கி மேட் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற மியூலுங்கிறது ஒரு ஹைபிரிட் தான். பிகாஸ் போத் ஆர் 2 unrelated animals. கிராஸ், அவுட் எல்லாமே சேம் தான். சரியா? ஹைபிரிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் விகரஸ் than parents. ஏன், ஹார்ஸோட சுப்பீரியர் கேரக்டர்ஸும் டாங்கியோட சுப்பீரியர் கேரக்டர்ஸும் சேரும்போது கிடைக்கிற ஹைபிரிட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்ன ஒரே பிரச்சனை, these guys are good with intelligence, ability, disease essence, ஆனா அவங்க ஸ்டெரைல். அடுத்த தலைமுறை இன்னொரு மியூலு கிராஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பை லா ஆஃப் நேச்சர் இட் இஸ் நாட் எனிவேர் இன் நேச்சர். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம லேப்ல பண்றது. அப்போ என்ன ஆகும், ஸ்டெரைலாக கண்டிப்பாக ஆயிடும். சரியா? பார்த்தீங்களா, மேல் டாங்கி ஃபீமேல், இது இம்பார்ட்டன்ட்ரா, சுற்றி கேட்பாங்க. யா, 7 marks பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? யாருக்கா சந்தேகங்கள் இருக்குது வரைக்கும்? ஸோ 4 marks இம்பார்ட்டன்ட் எல்லாமே தெளிவாக முடிச்சாச்சு. 7 marks பார்க்க போகிறோம். கிளியர்? பசங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த 4 marksல நீங்கள் பார்த்ததை 2 marksலையும் கேட்கலாம், 7 marksலையும் கேட்கலாம். நம்ம நேற்று 2 marksல பார்த்தது 4 marksலையும் கேட்கலாம், 7 marksலையும் கேட்கலாம். ஸோ நம்ம படிக்கிற நம்ம கடமை, எந்த மார்க்கில் கேட்டால் நமக்கு தெளிவாக எழுதிடலாம். சரியா? ஆரம்பிப்போமா? Okay, super. Fine. So mass is ready. Mass ready and ready. Super, super.
ஓகே, நல்லா தண்ணி குடிக்கடா. ஹைட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. சரியா, ஆரம்பிப்போமா? ரெடி. So why are the rings of cartilage found in trachea of rabbits? Write a note on UTI. Yeah. இங்க பாருங்க, இதுதான் trachea. Rabbit lungs பாத்தீங்களா? இங்க மாதிரி ரிங்கா இருக்கும் அப்படி. ஓகே, ஸோ எதுக்குன்னா இந்த ரிங்ஸ் இல்லைன்னா இது சுருங்கிரும். ரிங்ஸ் இல்லைன்னா இது வந்து சுருங்கிரும். கம்பல்சரி ப்ராப்ளம் என்ன கேட்குறீங்களா? நம்ம நேற்று 2 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு 4 மார்க் 7 மார்க், நாளைக்கு 1 மார்க். இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு ஈவினிங் ஃபிசிக்ஸ் இருக்கு உங்களுக்கு, நாளைக்கு காலைல கெமிஸ்ட்ரி. சரியா? ஓகே, அப்போ இந்த டியூப்ல இந்த ரிங்ஸ் வைங்க, டியூப் சுருங்கிடும். டியூப் சுருங்கிருச்சுன்னா இந்த காற்று போகிறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த டியூப் சுருங்காமல் பிடிச்சிக்கிறது யார்? ரிங்ஸு. இப்போ காற்று போயிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ யூடின்னு என்ன? யூடி ஞாபகம் ரொம்ப முக்கியம்டா. சரியா? இப்போதான் தண்ணி விடுன்னு சொன்னால் அதுக்குள்ளே யூடி வந்துருச்சு. urinary tract infection. What do you mean by that? ரொம்ப 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 அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். சில பேருக்கு காய்ச்சல் இருக்கும், ஆனால் அது யூடினாலேயான்னு கூட தெரியாமல் இருந்திருக்கு. பிகாஸ் ஐ ஹாவ் சம் பர்சனல் பீப்புள் ஹூ நோ தேட். அப்போ இந்த யூடிங்கிறது என்னன்னா ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நல்லா கவனிங்கடா. சம் டிசீசஸ் அஃபெக்ட்ஸ் போத் men and women, but few are more frequent women. விமனுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யூடிங்கிற கண்டிஷன் விமனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நல்லா ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த யூடிங்கிறது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அப்போது அந்த யூரினரியோட சிஸ்டம், அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வரும். நல்லா பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து யுரேத்ரா லாங்காக இருக்கும். அப்போ இந்த யுரேத்ரா வந்து இன்ஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆர்கனிசம் வரணும், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பாடிக்குள்ளே ஏறணும். அப்போ இது மோஸ்ட்டாக செத்துரும். ஃபீமேல்ஸ்க்கு அப்படி இல்லை, யுரேத்ரா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், லைக் ஸ்மால் ஸ்பேஸ். அது அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக இட் கெட்ஸ் இன் டு த ஃபீமேல் பாடி. அப்போ ஃபீமேலுக்கு யூடிஐ வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். கிளியர்? 11th மேக்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்குடா. 11th மேக்ஸ் வந்து ஜான்ல தான் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? ஸோ ஜான்ல வந்து உங்களுக்கு தேவையான 11th மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். கிளியர்? Women are more prone to UTI due to entry of bacteria from skin, rectum or vagina into urethra and then upwards. Easy உள்ள போயிடும். Okay? Cystitis is nothing but bacteria multiply in bladder, cause inflammation, common in 20-50 years. ஒன்றும் இல்லை, டைட்டிஸ்னாலே வீக்கண்டா. ஓகே, சிஸ்டைட்டிஸ்னா பிளாடர் வந்து வீங்குதுன்னு அர்த்தம். ஓகே, வீக்கிறதுனால வந்து இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கு, இந்த பாக்டீரியா வந்திருக்கு, அவ்வளோ விஷயம். சரியா? கிட்னி இன்ஃபெக்ஷன் பாருங்க, கிட்னியுமே நடக்கும். டே யுரேத்ரா வழியா போன, யுரேத்ரா வரைக்கும் போன அந்த பாக்டீரியா கிட்னிக்கு ஏறிடும்ல. யுரேத்ரா அந்த பைப் பிடிச்சி ஏறும் ஈஸியா. அப்போ கிட்னி அஃபெக்ட் ஆயிடும். பாக்டீரியா ஆக்ஷன் ஃப்ரம் bladder to ureter and kidneys may spread to blood and become life threatening. அதே மாதிரி asymptomatic bacteriuria பாருங்க, பாக்டீரியா present in urinary bladder but no symptoms. அப்போ அது அமைதியா இருக்கும். எப்போ அதுக்கு ஒரு டைம் வருதோ அப்போ அது ரியாக்ட் ஆகும். What is the biological significance of DNA? பாருங்க, 7 மார்க்ஸ்ல 3 क्वेश्चन கிளப் பண்ணிருக்கானுங்க. Okay, they have clubbed 3 questions. Biological significance of DNA. Precautions can be taken for preventing heart disease. Mention it to approaches for protection of an abused child. பாத்துருவோமா? இது ஈஸியா பாத்துலாம். ஈஸி. DNA நம்ம நேத்து தெளிவா 2 மார்க்ஸ்ல பிரிச்சு மேஞ்சாச்சு. ஓகே, we have seen what is DNA, சுகர்னா என்ன, நைட்ரஜன் பேஸ்னா என்ன, 3.4னா என்ன, 0.34 எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, ஸோ வந்து குயிக்காக பார்த்துலாம்டா. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் ஆனது. ரொம்ப ஈஸி. அதாவது என்னோட ஒரு இன்ஃபர்மேஷனை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது யார்? டிஎன்ஏ தான். சரியா? அப்போ இது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன சார்? அப்படி இன்ஃபர்மேஷன் டே நான் அப்படி நிற்கிறேன், அதுக்கு என்ன காரணம்? ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு முடிக்கு ப்ரோட்டீன்ஸ் காரணம், நெகத்துக்கு ப்ரோட்டீன்ஸ், ஸ்கின்னுக்கு எல்லாருமே ப்ரோட்டீன்ஸ் வேணும். அப்போ அந்த ப்ரோட்டீன்ஸ் எப்படி உருவாகுங்கிற இன்ஃபர்மேஷன் யார் வச்சிருப்பா? டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏ அந்த இன்ஃபர்மேஷனை அழகாக டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போகும். ஓகே, எனக்கு தேவையான ஆர்கன்ஸும் தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ரிஸ்க் பார்த்துருவோம்டா. ஃபர்ஸ்ட்
diet man second question பார்த்தோமா diet management reduce calories saturated fat cholesterol carbohydrates and salt இதெல்லாம் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் clear diet management increase PUF னா polyunsaturated fatty acid which is very good fatty acid அது நான் ஜாஸ்தி பண்ணனும் ஃபிஷஸ்லாம் பார்க்கலாம் ஃபைபர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் ஓவரால் ஹெல்த் நல்லா இருக்கும் physical activity exercise ரொம்ப important cardio workouts is very important walking and yoga for weight maintenance and addictive substance avoidance avoid alcohol and smoking very very important அப்ப child abuse க்கு என்ன preventions or என்ன precautions பார்க்கணும்னா child helpline ல counseling the child family support medical care legal counsel rehabilitation னா அந்த குழந்தைக்கு வந்து தேவையான ஒரு புது atmosphere கொடுத்து அந்த தப்பு for if it is drug addicted or if it is having some issues with either trauma இருக்குனா அந்த rehabilitation centerல கொடுத்து ஒரு புது experience atmosphereல அந்த traumaவை reverse பண்ணிடுவாங்க that is a concern okay and community based effects so இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் easy question இதெல்லாம் நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க because more of basic knowledge correct concept wise பாப்போம்னா explain the male reproductive system of rabbit with a labeled diagram another important question பாத்துருவோமா yeah so rabbit ஓட male system பாத்தீங்கன்னா more or less human கூட relate பண்ணலாம் நல்லா பாருங்க diagram காட்டுறேன் இதான விஷயம் நல்லா பாருங்க first scrotal sac ல testis இருக்கு okay அப்ப the testis குள்ள என்ன இருக்கும் seminiferous tubules இருக்கும் அது நேரா என்ன பண்ணும் அங்க இருந்து எபிடிடைமஸ்க்கு போகும் ஓகே அங்க இருந்து vas difference புடிச்சு நேரா it gets into the urethra clear அப்ப இங்க இருந்து it comes out through this அவ்வளவு விஷயம் basic diagram இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம் அழகா ரேட் பண்ணி பாப்போம் சரியா நம்ம ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணலாம் yeah pair of testes ரெண்டு பக்கம் இருக்கும் enclosed by scrotal sac பார்த்தாச்சு testis குள்ள seminiferous tubules ஆல்ரெடி வரதுக்கு பார்த்தாச்சு அது என்ன பண்ண நேரா எபிடைமஸ் போ அதையும் பார்த்தாச்சு எபிடைமஸ்ல இருந்து vas difference போகும் நம்ம அதையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து பாருங்க vas difference இருந்து நேரா urethra போகும் எங்க இருக்கு urinary bladderக்கு கீழ இருக்கு அந்த டயகிராம் தெரியுது அப்ப அங்க இருந்து penis வழியா வெளிய வரும் அப்ப இது இந்த sperm பாஸ் பண்ணி வரும்போது நிறைய gland கிராஸ் பண்ணும் prostate gland Cowper's gland perineal gland இந்த gland இது கிராஸ் பண்ணுன glandல secretions இருக்கும்டா மேபி சில எனர்ஜி மாலிக்யூல்ஸ் இருக்கலாம் சில prostaglandins இருக்கலாம் fructose இருக்கலாம் அந்த எனர்ஜி மாலிக்யூல்ஸ் எல்லாமே வேணும்ங்கறதுக்காக அது அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு அந்த செக்ரீஷன்ல எடுத்துட்டு ரிலீஸ் ஆகும் கிளியர் அத டயகிராம் got it மே வந்து ஃபுல் ரவுண்ட் எடுத்து அப்படியே கம் gland பாத்தீங்களா Cowper's perineal prostate இந்த வழியா வரும்போது இந்த gland secretions எல்லாமே அப்சர்வ் பண்ணி அப்படியே வெளிய வந்துரும் got it ஈஸியா இருக்கா suggest measures to overcome the problems of an alcoholic what are the contributing factors for obesity yeah first என்ன பண்ணனும் education and counseling கொடுக்கணும் அந்த alcoholic-க்கு education counseling கொடுத்து physical activity பண்ணி parents and peer groups help பண்ணி medical assistance பண்ணனும் நீங்க எழுதிடுவீங்க obesity is due to a genetic factor physical inactivity eating habits and endocrine factors obesity இருக்கவங்க கண்டிப்பா சாப்பிட்டனால தான் வரும்னு சொல்ல முடியாது சாப்பிடாம இருந்தாலும் வரும் சாப்பிட்டனாலும் வரும் ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும் அண்ட் ஜெனடிக் இஷ்யூஸ் வரும் ஓகே ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் தான் நீங்கள் என்னதான் காரணம் சொன்னாலும் ஒபிசிட்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் சரியா ஏன்னா அது ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் கால் பிளாடர் டிசீஸ் சிஏடி ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்க்கும் அது ஈஸியாக ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் ஸோ ஒபிசிட்டி மோஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் எனி காஸ் வில் ஹேவ் டு அவாய்ட் இட் நெக்ஸ்ட் கொஸ்டின் what are synthetic auxin define triple fusion name the secondary sex organ in male அப்ப இது மூணுமே என்ன பண்ணா கிளப் பண்ணிட்டாங்க பாத்துறோமா ஈஸியா இருக்கு பாத்துறோமா yeah synthetic auxin னால என்ன அர்த்தம் it is 240 அதாவது நான் ஆர்ட்டிஃபிஷியலா ஆக்சின் உருவாக்குறேன் கெமிக்கலா ஆக்சின் உருவாக்குறது it is 240 artificially synthesized auxins that have properties like auxins are called as synthetic auxins example 240 2,4-dichlorophenoxy acetic acid அடுத்த விஷயம் பாருங்க ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா போலன் கிரெயின் இருக்குல்ல போலன்ஸ் அதுதான் ஸ்பெர்ம் அப்ப ரெண்டு ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணும் அப்ப இந்த ஒரு ஸ்பெர்ம் என்ன பண்ணும் இன்னொரு ஸ்பெர்ம் என்ன பண்ணும் ஒரு ஸ்பெர்ம் நேரா ஒரு எக் கூட ஃபியூஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஃபியூஷன்
ஓகே, இன்னொரு ஸ்பெர்ம் என்ன பண்ணும்னா 2 செல் இருக்கும். அந்த செல் பேர் பாருங்க செகண்டரி நியூக்ளியஸ். இப்போ நல்லா கவனிங்கடா, ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ஹாப்ளாய்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் வந்து ஹாப்ளாய்டு, அது ஒரு எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது. அப்போ எனக்கு டிப்ளாய்டு கிடைக்கும். இன்னொரு ஸ்பெர்ம் ஹாப்ளாய்டு, ஆனால் இவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான், 2n இருக்கக்கூடிய ஒரு செகண்டரி நியூக்ளியஸ் கூட மேட் பண்ணுறான். அப்போ அவனோட கேரக்டர் 2n ஆயிடும். அப்போ எனக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் எண்டோஸ்பெர்ம்ங்கிற ப்ராடக்ட் 3n ஆயிடும். அப்போ இதுதான் ட்ரிபிள் ஃபியூஷன், 3 ஃபியூஷன். புரியுதா? 3n எப்படி ஆச்சுன்னு புரிஞ்சுதாடா? நல்லா பாருங்க. One sperm fuses with the egg and forms a diploid zygote. First salt. Other sperm fuses with the secondary nucleus and form the primary endosperm, which is triploid in nature. அவ்வளோ விஷயம். Clear? இதான் விஷயம் தான். இப்படி வரும், அப்படியே உள்ள வந்து அப்படியே உள்ள போய் இங்க இருக்கு. டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பெருசா வரையறேன். இப்போ பாருங்க, ஸ்பெர்ம் வந்துருச்சா? இதுதான் எக்குடா, சரியா? அப்போ ஒரு ஸ்பெர்ம் இங்க போயிடும், இன்னொரு ஸ்பெர்ம் இங்க இருக்கும், அது இங்க போயிடும். எவ்வளோ விஷயம். கிளியர்? ஈஸியா இருக்கா? ஃபைன். அடுத்து பாருங்க, ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னது? வாஸ் டிஃபரன்ஸ், எபிடைமஸ், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், பெனிஸ். ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி. செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் உருவாக்குற ஸ்பெர்ம் என்ன பண்ணும், நேரா வாஸ் டிஃபரன்ஸ் வழியா எபிடைமஸ்க்கு போய் அங்கிருந்து செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிற கிளாண்டுக்கு போய் அப்புறம் பீனஸ்க்கு போகும். அவ்வளோ விஷயம். which we discussed already is very easy again. Okay. Yeah. Why did Mendel select pea plant for his experiments as his measures to overcome the problems of an alcoholic? This question we have seen already, so நம்ம பார்க்க வேண்டாம். First question பார்த்தோமா, why did Mendel select pea plant for his experiment? பாருங்க, மெண்டல் என்ன பண்றாரு, பீ பிளான்ட்டை சூஸ் பண்றாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பயன்பாடு இருக்குடா. ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், இது வந்து நேச்சுரலாகவே செல்ஃப் பாலினேட் பண்ணும். ஓகே, அதனால செல்ஃப் பாலினேட்னா அதில் வந்து மேல் ஃப்ளவரும் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்குது. இப்போ ஒரே இதில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் பாலினேஷன் பண்ணும். அதனால் எனக்கு என்ன ஆகும், பியூர் ப்ரீடிங் வெரைட்டிஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ் என்னால் உருவாக்க முடியும். ஹோமோசைகஸ் பியூர் ப்ரீடிங். எதனால? ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் கேன் கிரியேட் ஆன் இட்ஸ் ஓன், செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியும். அடுத்து, இட் ஹாஸ் அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன். சார், சீக்கிரம் சாகிறதா நீங்கள் பெனிஃபிட்னு சொல்கிறீங்க. சீக்கிரம் சாகிறதுன்னு பார்க்காதீங்க, ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஸ் இட் இஸ் இன் அனிமல் சோர்சஸ் பாசிபிள். அப்படி என்ன அர்த்தம்னா, கம்மி லைஃப் ஸ்பேன்னால சீக்கிரமாக நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நான் வந்து ஒரு பிளான்ட் வளர்ந்து அது மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணி அப்புறம் பாலினேஷன் போய் 1 வருஷம் அவசியம் இல்லை. இது சீக்கிரமாக சாகிற பிளான்னால சீக்கிரமாக டெவலப் ஆகும், சீக்கிரமாக மெச்சூர் ஆகும், சீக்கிரமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நான் ஒரே வருஷத்தில் நிறைய ஜென்ரேஷன்ஸை பார்த்துடலாம். அதான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். கிளியரா? இட் இஸ் கிராஸ் பாலினேட். செல்ஃப் பாலினேட் பண்ற பிளான்ட்டை நான் என்ன பண்ணலாம், எனக்கு செல்ஃப் பாலினேஷன் பண்ணா என்னால் கிராஸ் பாலினேட் பண்ண முடியும். மெண்டல் என்ன பண்றாரு, அவர் கையாலே ஈஸியாக கிராஸ் பாலினேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு எப்பெல்லாம் கிராஸ் பாலினேஷன் தேவையோ அதுவும் பண்ணிக்கலாம். கிளியர்? அவ்வளோதான். இட் ஹாஸ் டீப்லி டிஃபைன்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். கரெக்டா? ரவுண்டு ரிங்கிள்டு, டாலு டுவார்ஃபு, கிரீனு எல்லோ, இந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் அழகாக டிஸ்டிங்காக டிஃப்ரெண்ட் இருக்கும். பைசெக்ஷுவலாக 2 ஃப்ளாஸும் இருக்குது, மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது. கிளியர்? Which hormones induce parthenocarpy in tomatoes? Why is thyroid hormone referred as per day? இந்த கொஸ்டின் வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்டா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, நம்மளோட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்பிளைன் லெமார்க் சீரப் எவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே. Seedless fruits without fertilization are induced by the external application of auxins. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆக்சின்ஸ் என்ன பண்ணும், எலாங்கேட் பண்ண வளர ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த பார்த்தனோகார்பிங்கிறது என்னன்னா, ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் உருவாகிற அந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும். அப்போ அதுக்கு நான் ஆக்சின் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா டெவலப் ஆகும். அதுதான் விஷயம். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, வாட்டர்மெலன், கிரேப்ஸ், லைம் எக்ஸெட்ரா. தைராய்டு ஹார்மோன்ஸ் essential for normal physical, mental and personal development. ஒருத்தரோட physical state, mental state develop பண்றது thyroid hormones. அப்போ ஓவராலா பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் நத்திங் பட் பர்சனாலிட்டி ஹார்மோன். அப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியாகனா உங்க மென்டல் ஸ்டேட் பாதிக்கப்படும், ஃபிசிக்கல் ஸ்டேட் பாதிக்கப்படும். கிளியர்? தட்ஸ் வை பிரெக்னன்ட் விமன் கிட்ட எப்பவுமே தைராய்டு செக் பண்ண சொல்லுவாங்க. சரியா? யா. லமார்க்ஸ் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி.
என்ன சொல்ல வராரு? நிறைய பேருக்கு இந்த தியரி ஃபன்னியாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி ட்ரூ. ஐ வில் மேக் இட் வெரி கிளியர். பாருங்கள், ஒன்று தப்பு பண்ணுறாரு, மற்றதெல்லாம் ட்ரூ. ஒரு பொருளை வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அந்த பொருள் இம்ப்ரூவ் ஆகும். அதே பொருளை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அது டீஜென்ரேட்டும் ஆகும். உண்மையா யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். அப்போ என்ன ஆகும்? என் பாடி மசில்ஸ் டெவலப் ஆகும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால மசில்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ இட் இஸ் கரெக்ட். அதே கையை நான் ஜிம்முக்கு போகல, அப்போ கம்மியாகும். அதுவும் விடுங்க. நான் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ கையில் மாவு கட்டு போட்டேன். அப்போ கைக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. கைக்கு இன்ஃபேக்ட் க்ரோயிங் பீரியட். அப்போ என்ன ஆகும்? அது இன்னும் குட்டியாகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கை வித்தியாசமே தெரியும். அப்போ அது நம்ம என்ன பண்ணலாம்? இட்ஸ் கரெக்ட். ஓகே, ஜெராஃப் எக்ஸாம்பிள் பாருங்க. ancestors had short neck forelimbs stretched continuously for 3 leaves developing long ones. கரெக்ட். அதே மாதிரி கிவி பார்த்துக்கிங்களா? குட்டியாக ஸ்மாலஸ்ட் பேர்ட் விச் இஸ் ஃப்ளைட்லெஸ் பேர்ட். அதுக்கு விங்ஸே இருக்காது. அது தேவையில்லை. ஏன்னா அது கீழே நடந்து போய் அது ஃபுட்டு சாப்பிட்டுக்கும். அதுக்கு பெரிய த்ரெட்டும் இல்லை. ஸோ இது ஈஸியாக நடந்து போய் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறதுனால அதுக்கு விங்ஸ் டீசன்ட் ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு கேரக்டர். ஓகே, அவர் தப்பு பண்ணது இங்கே தான். அதே கேரக்டர் வந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்னு சொல்லிட்டார். அது எப்படி போகும்? நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறனால என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்க்கு வந்து அது கண்டிப்பாக அவசியம் இல்லைல்ல. ஸோ அங்கே தப்பு பண்ணுறேன். தியரி அக்வயர்ட் கேரக்டர், இன்ஹெரிட்டன்ஸ். நான் பெற்ற என் கேரக்டர் வந்து அப்படியே அடுத்த தலைமுறைக்கு இன்ஹெரிட் ஆகும்னு சொல்கிறாங்க. Animals develop adaptive structure in response to environmental changes. Correct. Acquired characters lifetime is not inherited past. இதுதான் ஒரு தியரி. அது தப்பான தியரி. சரியா? Which enzymes cut DNA specific sites? Very easy. Which is the enzyme? Restriction endonuclease. பாத்துருவோமா? அடுத்த ரெண்டு क्वेश्चन இருக்கு, அது பாத்துறோம் அப்படியே. யா. Restriction enzymes என்ன பண்ணும்? DNA வை specific siteல கட் பண்ணும். Restriction. அதனால என்ன பண்றோம்? நம்ம genetic enzyme யூஸ் பண்றோம். புரோட்டீனா சக்தின்றதுனா லைசின் ரிச் மெயில். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்கடா. இது ஒரு முக்கியமான क्वेश्चन, மறந்துடாதீங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. ஸ்மோக்கிங்னால என்ன பிரச்சனைகள், என்ன கான்சிக்வன்சஸ் பார்த்துருவோமா? யா. Benzopyrene and polycyclic hydrocarbons present in tobacco smoke is carcinogenic causing lung cancer. கார்சினோஜெனிக்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட். அப்போ டொபாக்கோல என்ன இருக்கு? பென்சனோப்ரைன் அண்ட் பாலிசைக்ளிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு, விச் இஸ் கேன்சர் காசிங் கார்சினோஜென். அது தவிர த்ரோட்டு, ப்ராங்கை இதெல்லாமே லங்ஸில் கூடிய பாஸ். இவங்க எல்லாமே இந்த ப்ராங்கை ப்ராங்கஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அப்போ மூச்சு விடுறது, அப்புறம் ஆக்சிஜன் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். சரியா? அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் ஆல்வியோலை. அப்போது இந்த ஆல்வியோலர் பொருள் இருக்குடா, இந்த ஆல்வியோலை இருக்கிற இடம் பொறுத்து தான் எனக்கு ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆல்வியோல இடமெல்லாம் கம்மியாயிரும். அப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிறது கம்மியாயிரும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறது கம்மியாயிரும். கிளியர்? அடுத்து இன்னொன்று கார்பன் மோனாக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, CO னா கார்பன் மோனாக்சைடு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? RBCல ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் ஒட்டுற இடத்துல கார்பன் மோனாக்சைடு ஒட்டிடும். அப்போ எனக்கு ஆக்சிஜன் கிடைக்காதுல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. கிளியர்? அப்போ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். அடுத்து பாருங்க, அப்போ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் இஷ்யூஸ் வரும், அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன். ஸ்மோக் போகிறனால இந்த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அக்ரிவேட் ஆகிடும். அப்போ ஹெச்சில் ஜாஸ்தியாக இருக்கும், அல்சர்ஸ்லாம் வரும். ஓகே, அண்ட் அது சூப் பண்ணால் கேன்சர், ஓரல் கேன்சர் வந்துடும். லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின் பார்த்துருவோம்னா, வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சிஜன்ஸ் கிவன் எக்ஸாம்பிள். இப்போ தான் பார்த்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டிங் ஞாபகம். அண்ட் ஓவியல் டயக்ராம். We saw that now 240 is very easy. We saw it. டயக்ராம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஒரு ரவுண்ட் போட்டுருங்க இப்படி. ஓகே, அடுத்து அதை சுற்றி ஒரு இன்டெக்யூமெண்ட், இன்னொரு இன்டெக்யூமெண்ட், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்டெக்யூமெண்ட், அண்ட் இங்கே நீங்கள் ட்ரா பண்ண இன்டெக்யூமெண்ட் வந்து அப்படியே கவர் பண்ணணும். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு ரவுண்டு போட்டுட்டு நாங்கள் வரைஞ்ச மாதிரி 1 2 3 1 2, அப்புறம் 1 2 3. அப்போ இவன் எக்கு, இவன் தான் செகண்ட் நியூக்ளியஸ். இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் பார்த்தோம்னா அது இங்கே நடக்குது. அண்ட் இவன் வந்து ஆன்டிபோடல் செல்ஸ். ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேர் யாரு? இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் சினர்ஜிட்ஸ். ஓகே, அப்போ இதுதான் இன்டெக்யூமெண்ட்ஸ். அப்போ நல்லா பாருங்கன்னா இந்த எண்டு பேர் செலாசில் எண்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது இது வந்து மைக்ரோபைலர் எண்டு. கிளியர்? ஸோ டயக்ராம் ரொம்ப முக்கியம் தான். வி ஹவ் drawn it plenty of times, but it's very very important. Please draw it clearly and mark the parts. சரியா? Yes. So last question, who is called the father of Indian Green Revolution?
differentiate between outbreeding and inbreeding, which is very very important. Differentiate between type 1 and type 2. பாத்துருவோமா? Easy question ra. Fine. Dr. Norman E. Borlaug is called as the American agronomist who is also the father of green revolution. Very important question. 1 mark la கேட்பாங்க. அழகா தெளிவா எழுதிடணும். சரியா மிஸ் பண்ண கூடாது. அடுத்து diabetes mellitus, because earlier question is out already, so diabetes வந்து பாத்துருவோம். Diabetes mellitusங்கிறது ஒரு கண்டிஷன், ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன். ஏன்னா என் செல்லுக்கு தேவையான இன்சுலின் போக மாட்டேங்குது, அதனால என் செல்லால வேலை செய்ய முடியல. என்ன வேலை செய்ய முடியல? குளுக்கோஸை கம்மி பண்ண முடியல, ஜாஸ்தி பண்ண முடியல, அப்படியே ஸ்டாக்னண்டா நிக்குது. அப்ப அது ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன். சரியா? பாருங்க, ஹை பிளட் குளுக்கோஸ் டியூ டு லேக் ஆஃப் இன்சுலின். காமன் pancreatic endocrine. எண்டோக்ரைனுங்கிறது ஒரு ஹார்மோன் தானே, இன்சுலின்ங்கிறது ஹார்மோன் தானே. அப்போ இந்த ஹார்மோன் இல்லாதனால வர ஒரு பிரச்சனால எண்டோக்ரைன் டிசார்டர். ஓகே, அப்போ ரெண்டு டைப் இருக்கு, டைப் 1 டைப். நல்லா பாருங்க, நான் தெளிவாக சொல்லிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டைப் 1 இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்படின்னா என்ன சார்? நல்லா கவனிங்கடா. அதாவது என்னோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கு, கரெக்ட். இன்சுலின் இல்லை. எதனால இல்லை? ஏன்னா அந்த இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ற பீட்டா செல்ஸ் ஒழுங்கா பண்ண மாட்டேங்குது. பீட்டா செல்ஸ் உடஞ்சிருச்சு, பீட்டா செல்ஸ் டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. அப்போ பீட்டா செல்ஸ் இருந்தாதான் இன்சுலின் கிடைக்கும். ஆனால் பீட்டா செல்ஸ் இல்லையே, அப்போ இன்சுலின் கிடைக்காது. அப்போ என் பிளட் குளுக்கோஸ் கம்மியாகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? வெளியே இருந்து ஒரு இன்சுலின் டிபெண்ட் பண்ணி வாழ்கிறேன். ஸோ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்போ நான் வெளியே இருந்து இன்சுலின் குத்துனா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். கிளியர்? காட் இட்? இப்போ நல்லா பாருங்கடா, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ் அண்ட் 90%. இது வந்து பொறுமையாக டெவலப் ஆகும், ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த இடத்துல பீட்டா செல்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, இன்சுலினுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இன்சுலினை அக்செப்ட் பண்ணுற செல்ஸுக்கு தான் பிரச்சனை. அப்போ நான் என்னதான் இன்சுலின் வெளியிருந்து கொடுத்தாலும் உள்ளிருந்து கொடுத்தாலும் இன்சுலின் பிரச்சனை இல்லை, இன்சுலின் வாங்குற அந்த செல்லு தான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்ல வராங்க? நான் இன்சுலின் டிபெண்டன்ட். ஏன்னா இன்சுலினுக்கு தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா இன்சுலின் பிரச்சனை பண்ணல, பிரச்சனை பண்ணுறது யாரு? இன்சுலினை வாங்கக்கூடிய இந்த செல். இன்சுலின் ப்ரொடக்ஷன் இஸ் நார்மல் பட் இட் இஸ் இம்பேர்ட். அதோட வேலை நடக்க மாட்டேங்குது. The target cells do not respond to insulin. செல்ஸ் என்ன பண்ணுது? இன்சுலின் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஓகே, நிறைய காரணங்கள் இருக்குடா. வயசு ஒரு காரணம் தான், ஒபிசிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஓவர் ஈட்டிங், ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ், எல்லாமே ரீசன்ஸ் தான். சரியா? ஃபைன். இட்ஸ் த சேம் திங். இது பார்த்தீங்கன்னா 10 to 20%, 8 to 90%. சின்ன வயசுல இல்லை, 20 இயர்ஸில் அந்த ரேஞ்ச் வரும். இது நல்ல ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடியது, நார்மலுக்கு வரும். ஏன்னா இது வந்து இன்சுலின் தான் பிரச்சனை. இங்கே அப்படி இல்லை, இன்சுலின் பிரச்சனை இல்லை, செல்ஸ் தான் பிரச்சனை. அப்போ ஒபிசிட்டி பிரச்சனை வரும். பீட்டா செல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், டார்கெட் டு நாட் ரெஸ்பாண்ட். இன்சுலின் கண்டிப்பாக வேணும், ஸோ இட் இஸ் இன்சுலின் டிபெண்டன்ட். இன்சுலின் தேவையில்லை, ஸோ இட் இஸ் நான் இன்சுலின் டிபெண்டன்ட். ஓகே, ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணாச்சு? சொன்ன டைமுக்குள்ளேயே 1 hour 40 minutes என்ன பண்ணாச்சு? டாப் மஸ்ட் வாட்ச் 4 marks and 7 marks முடிச்சாச்சுரா. வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று செஷன் இன்னைக்கு செஷன் பார்த்தா மட்டுமே போதும். கண்டிப்பாக பயோலஜி சென்டர் பண்ணலாம். கிவ் இட் அ ட்ரை அண்ட் அப்டேட் வித் யுவர் கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸிடா. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிடிஎஃபை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஏதாவது டவுட்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, பை பாய்.